ஹலோ, குட் ஈவினிங் ஆல். இந்த ரியாக்ட் பேசிஸ் வெபினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். இந்த ரியாக்ட் பேசிஸ் வெபினாரை உங்களுக்காக வழங்குறவங்க ட்ரெண்ட் செட். ஸோ நான் வந்துட்டு மயூரதன், ட்ரெண்ட் செட்டில் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ட்ரெண்ட் செட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆயிருக்கும். ஸோ இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்தில் என்னென்ன டெக்னாலஜிஸ் ட்ரெண்டிங் ஆயிருக்கோ அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் ட்ரெண்ட் செட். அப்போ நாங்கள் என்னென்ன வழியில ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றாங்கன்னு சொன்னா 3 வழியில ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றாங்க. ஒன்று எங்கட ஃப்ரீ வெபினார் அண்ட் ஃப்ரீ பூட் கேம்ப் அண்ட் எங்கட கோர்சஸ் வழியா வந்துட்டு நாங்க இந்த ட்ரெண்டிங்கான டெக்னாலஜிஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை, அல்ல அந்த டெக்னாலஜின்னு சொன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா எங்களோட வெபினார் மூலமா வந்துட்டு அதுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷனை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல இப்ப நீங்க ஒரு டெக்னாலஜி ஒரு ஹேண்ட் சொன்னா தான் வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணணும், அல்லது இப்ப ஆக்களோட பிசிக்கலா இருந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா எங்களோட மந்த்லி நடக்கிற பூட் கேம்ப்ஸ்லயும் வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணி இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதை விட வந்துட்டு இப்ப எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு செல்ஃபா லேர்ன் பண்ணணும், அல்ல நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணணும். இந்த மாடர்ன் வேர்ல்டுல வந்து நான் என்ன ஷைன் பண்ணணும்னு சொன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்க ட்ரையும் பண்ணி பார்த்துருப்போம் செல்ஃபா லேர்ன் பண்றதுக்கு. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல போய் ஸ்டக் ஆகி நிற்போம். இதுக்கு அடுத்ததான் வந்துட்டு எனக்கு ஒரு மென்டரிங் தேவை, அல்லது வந்துட்டு இதை நான் என்னன்னு கொண்டு போய் முடிக்கிறது, அல்லது நான் இப்ப எவ்வளவு காண வந்துட்டு இதை லேர்ன் பண்ணியிருக்கேன் என்று வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வரும். அப்ப அதுக்காக வந்துட்டு நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்துட்டு கோர்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணி இருக்கிறோம். இதுல வந்துட்டு நீங்க ஒரு டாப் டு பாட்டம் வந்துட்டு ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுதான் வந்துட்டு டீச் பண்றாங்க. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இது வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நான் வந்துட்டு இதுல நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு போடைக்குள்ள வந்துட்டு இதுல ஒரு விஷயத்த நாங்க நோட் பண்ணாங்க. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க எங்களோட வெபினார் ரிலேட்டடா வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சு கொண்டு நீங்க சொல்லி போடைக்குள்ள அதுல ஒரு 70% ஆக்கள் வந்து சொல்லி இருந்தீங்க. என்னன்னு சொன்னா த்ரூ த ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் கூட அதான் தெரிஞ்சு சொன்னீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களோட ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணலையான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். நீங்க ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ட்ரெண்ட் செட்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட சோசியல் மீடியா பேஜை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 2 கியூஆரை நீங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணியும் வந்துட்டு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் எல்லாருக்கும் தரேன். அதுக்குள்ள ஃபாலோ பண்ணாதாக்கள் ஒருக்கா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு எங்களோட பேஜஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ ஸோ தொடர்ந்து நாங்கள் அப்கமிங் மந்த்ஸ்ல செய்ய போகிற வெபினார் அண்ட் வந்துட்டு பூட் கேம்ப்ஸ் இந்த அப்டேட்ஸை வந்துட்டு இந்த சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் இந்தியா நாளுக்குரிய மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கு எங்களோட இந்த ரியாக்ட் வெபினாரை வந்துட்டு எங்களுக்காக வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது மிஸ்டர் ஜோன் டன்ஷன், சிஇஓ, லிஸ்ட்ரிஸ்டர் சிஇஓவா இருக்கிறார். இவர் வந்து 3 to 4 இயர்ஸா வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றார். அண்ட் வந்துட்டு இவர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கார். அப்ப அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு இவர் ஜீரோல இருந்து வில் பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜோன் டன்ஷன். ஓவர் டு யூ ஜோன் டன்ஷன். ஹாய், வணக்கம். நான் தான் ஜோன் டனுஷன். எனக்கு உங்களோட இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் தந்தீங்கன்னா எனக்கு விளங்கும். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். எஸ், ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு மெயினாக பார்க்க போகிற விஷயம் ரியாக்ட். ஓகே, அதுக்கு முன்னுக்கு எஸ், இன்றைக்கு நாங்கள் ரியாக்டோட பேசிக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நீங்கள் வந்துட்டு இல்லை நிறைய பேர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றது எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த ஃபார்மில் பார்க்க நிறைய பேர் நிறைய இதில் இருந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் நீங்கள். ஸோ வந்துட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டா நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரியாக்டண்டா என்ன அப்படின்னு சொன்னா ரியாக்ட்ன்றது வந்துட்டு வெப்சைட்டோ இல்லாட்டி ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து வெப் அப்ளிகேஷனோ அதுகள் டெவலப் பண்றதுக்கு இருக்கிற ஒரு யூஐ லைப்ரரி. சரியா?
யூஐ லைப்ரரி சொன்னா அந்த விஷயங்களை நான் பேர் சொல்றேன். அப்போ ஒரு வெப்சைட் நீங்க பாக்குறீங்க சரிதானே. இப்ப நீங்க வந்துட்டு கூகுள் மீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இங்கு மேல கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்கு, இங்கால பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு, இங்கால செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ கீழே வந்துட்டு எமோஜிஸ் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே பட்டன்ஸ் இருக்கு, லைக் அந்த கட் பண்ற மாதிரி அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படித்தானே. அப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு வெப்சைட்ல இருக்கிற கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த விஷயத்த எப்படி பிளான் பண்றது, அதை எப்படி பில் பண்றதுன்றதுக்கு நாங்க யூஸ் பண்றதுதான் ரியாக்ட். சரி, அப்ப ரியாக்ட் வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இன்டர்நெட் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படையில ஜஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமா பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரையக்கல. ஃபர்ஸ்டா நீங்க வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டது வந்துட்டு HTML சொல்லுவோம். HTML சொன்னா என்ன, பியூரா வந்துட்டு டெக்ஸ்ட் டைட்டில் கீழே வந்து பேராகிராஃப், அதுக்கு கீழே இமேஜோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அந்த அந்த அதோட எலிமெண்ட்ஸை அலைன் பண்றதுக்கு, லைக் அந்த விஷயத்த பாவிக்கிறதுக்கு, அந்த எலிமெண்ட்ஸை அதுல கொண்டாடுறதுக்கு பாவிக்கிற ஒரு லாங்குவேஜ் தான். அப்ப HTML நான் ஆரம்பத்துல இருந்தது. சரிதானே. HTML வந்துட்டு இது கேட்கல நிறைய இன்டர்நெட்டோட வளர்ச்சி அபாரிவிதமா இருந்தது. அப்ப வேகமா வளர வழி கிடைக்கல. அடுத்தது என்ன செஞ்சாங்க, CSS சொல்லி ஒன்று இன்ட்ரோ பண்ணாங்க. CSS என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப 2 பேராகிராஃபை நாங்கள் கிரியேட் பண்றோம்னு சொல்லி வைங்களேன். 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் லெஃப்ட் சைடும் ஒரு பேராகிராஃப் லைக் ஒரு அபவுட் அஸ் அண்ட் அபவுட் மீ சொல்லி நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் செய்யறேன். அல்ல வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 2 விஷயத்தை செய்யறேன்னு சொன்னா அது பக்கத்துல வரணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேக்ரவுண்ட் ரெட்ல வரணும், லைக் இந்த ஸ்டடிஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூ கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அதை வந்துட்டு அழகுபடுத்துறதுக்கு பாவிச்சது வந்துட்டு CSS. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா வெப்சைட்ஸ் வந்து இன்டராக்டிவா இருந்தா நல்லம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஒன்று நீங்க கிளிக் பண்ண ஒன்று ஓப்பன் ஆகணும். சரி, அப்படி இது கேட்கல தான் எங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. விக்கிபீடியா பாவிச்சிருப்பீங்க. விக்கிபீடியால பெருசா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து டேட்டா இருக்கு, கிளிக் பண்ணி பாக்குறது. ஆனா வந்துட்டு இதே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி வந்து இன்ஸ்டாகிராம் வெப்ல பாவிக்கிறது குறைவு இருக்கு, ஆனா குறைவு. அதே நேரம் வாட்ஸ்அப் நீங்க அதுல வந்துட்டு வெப்ல யூஸ் பண்ணேக்கல வந்துட்டு உங்களுக்கு லைக் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணோட ஓப்பன் ஆகிறது, அதை கிளிக் பண்ணோட ஒரு புதுசா ஒரு விண்டோ வரது, அப்படியான விஷயங்கள் என்ன செய்யுது, இன்டராக்டிவா வந்துட்டு கூட அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என்ன. அப்ப அப்படியான விஷயங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஒரு டைம் வந்துட்டு வரையல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பிரயோசனமா வந்துச்சு. சரி, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பா வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல லைப்ரரிஸ் வர வழி. jQuery மற்றது ஆங்குலர் JS வந்துட்டு ஆரம்பத்துல வந்தது. அதே மாதிரி வரைகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, டொம்னு சொன்னாங்க. லைக் ஒரு 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 பேஜ்ல இருக்கிற அந்த 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 எலிமெண்ட்ஸ் இருக்கு தானே, அந்த எலிமெண்ட்ஸை வந்துட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஒரே பேஜ் தான் இருக்கும். அதுல வந்துட்டு ஒவ்வொரு பேஜஸ் லைக் ஒரே பேஜ் சிங்கிள் பேஜ். இப்போ முந்தி வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா ஹோம் பேஜ் சொன்னா, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணிக்க முதலாவது ஒரு பேஜ் வந்திருக்கும், உங்களோட கேமராவோட இங்கால வந்துட்டு டீடைல்ஸோட இருந்திருக்கும். அதுல ஜாயின் கொடுக்க அதுக்கப்புறம் அட்மிட் பண்ண அப்புறம் உள்ள விட்டுச்சு அடுத்து இந்த பேஜ் வந்துச்சு. அப்படித்தானே வந்திருக்கும். ஸோ அப்படி வரைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரியாக்ட்ல முந்தி HTML என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னா அது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ்னு தனித்தனியா வந்து நாங்க டிசைன் பண்ண வேணும். ஆனா ரியாக்ட்ல அப்படி ரியாக்டோ இல்லாட்டி அந்த அப்படி 1 பேஜ் அப்ளிகேஷன் SPன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லி. அப்படி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு பேஜ் தான் இருக்கும். அதுல வந்துட்டு அதை முதலாவது காட்டுவாங்க, லைக் அந்த லொகின் பண்ணின விஷயத்த முதலாவது காட்டுவாங்க. நீங்க வந்துட்டு உள்ள என்ட்ரியான பேஜை வந்துட்டு முதலாவது காட்டும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜாயின் நவ் கொடுத்த உடனே நாங்களும் உங்களை அக்செப்ட் பண்ண உடனே அந்த பேஜ் வந்துட்டு ஹைட் ஆகி அடுத்த பேஜ் வரும். ஸோ அதைத்தான் வந்துட்டு டொம் மேனேஜ் பண்ற அந்த இதுன்னு சொல்லி சொல்றவாங்க. சரி, அப்ப பேசிக் ஒரு சிங்கிள் லைனா சொல்லணும் வேண்டாம், அப்படி இருக்கும். அப்ப அப்படித்தான் ரியாக்ட் வந்துட்டு இருக்கு. சரி, அப்ப இது இப்படி வந்துட்டு இப்ப இன்டர்நெட்டோட தேவை அதிகமா வரைக்கும் UI வந்துட்டு காம்ப்ளெக்ஸா வரைக்கல வந்துட்டு அதே HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு மேனேஜ் பண்றது சரியான கஷ்டமா இருக்கு. சரிம்மா, அப்ப என்ன சரியான கஷ்டமா இருக்கேக்கல வந்துட்டு இப்ப ரியாக்ட் வந்து என்ன செய்யும், UI எலிமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்பெஷலைஸ்டா இருக்கு. UI எலிமெண்ட்ஸ் சொல்றது நீங்க பாக்குற அந்த டைட்டிலா இருக்கட்டும். இப்ப நீங்க பாக்கல இந்த வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ எலிமெண்ட், அந்த வீடியோக்கு கீழே இந்த பேர் வருதுன்னா அது ஒரு எலிமெண்ட். அதை விட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கேட்க ஸ்கிரீன் வருதுதானே, அப்ப அது ஒரு எலிமெண்ட். ஒவ்வொன்றுமே ஒரு எலிமெண்ட். இதுல வந்துட்டு சேட் பண்றதுக்கு சேட்டை கிளிக் பண்ணி இஞ்சால ஒரு ஆப்ஷன்ஸ் வருது, அது ஒரு தனி எலிமெண்ட். அப்படி எல்லாமே வந்துட்டு எலிமெண்ட் பேஸ்டா இருக்கு. அப்ப அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் UI எலிமெண்ட்ஸை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த காம்ப்ளெக்சிட்டியான UAயை வந்துட்டு டெலிவர் பண்றதுக்கு யூஸ் பண்றதான் ரியாக்ட். சரி, அப்ப ரியாக்டோட பேசிக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா அண்ட் பிளஸ் அதோட ஹிஸ்டரி, லைக் பேசிக்கான ஒரு சரியா. ஓகே, அப்ப இந்த ரியாக்டை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ.
சரியா? ஃப்ரீ சில லாங்குவேஜஸ் இருக்கு, நீங்க பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சில லைப்ரரிஸோ சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஆனா இது அப்படி இல்ல. நாங்க அதிகமா யூஸ் பண்ற எல்லாமே ஃப்ரீயான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான். சரி, அப்ப இது வந்துட்டு ஃப்ரீ. அடுத்தது ஓப்பன் சோர்ஸ். அது வந்துட்டு எல்லாரால நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா நீங்க வழியா லேர்ன் பண்ணிட்டு அதில் ஆர்கிடெக்ட் அதெல்லாம் வந்துட்டு வழியா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் ரியாக்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஈவன் வந்து ரியாக்ட்ல இருக்கிற மாடியூல்ஸ் அதில் கூட சின்ன சின்ன இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ரியாக்ட்ல பாக்குறீங்க, ரியாக்ட்ல ஒரு விஷயத்த நீங்க வந்து மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க செய்யற ப்ராஜெக்ட்ல அதை மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க டக்குன்னு அதுக்கும் ஒரு மாடியூல்ஸ் மாதிரி செஞ்சு என்பிஎம் பேக்கேஜஸ் மாதிரி பப்ளிஷ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி வந்துட்டு அது என்னன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸா இருக்கு. அப்ப யாருமே அதை வந்து டெவலப் பண்ணலாம், யாருமே அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனா அப்படி ஓப்பன் சோர்ஸா இருக்கு அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு அதை வந்துட்டு இப்ப கண்ட்ரோல்டா இருக்கத்தானே வேணும். இப்ப எல்லாருமே ஆளுக்கு புஷ் பண்ணிவிட்டா கடைசியா வந்துட்டு ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்துடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொன்னா அதை வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு சொன்னா ஃபேஸ்புக். சரி, மெட்டான்ற இப்போ மெட்டா கம்பெனி தான் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்த மேனேஜ் பண்றது. அப்போ இதுதான் ஒரு ரியாக்ட்ன்றது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேசஸ் பேஸ்ட் ஆன் கம்போனன்ட்ஸ் பை ஃபேஸ்புக். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கம்போனன்ட்ஸ் ஒரு சொல்லு வருது. என்ன கம்போனன்ட்ஸ் சொன்னா நான் இப்போ எலிமெண்ட்ஸ் சொன்னேன். இப்போ அந்த விஷயம் வந்து கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போ இந்த 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 செமினார்ல கரெக்டா நீங்க வந்துட்டு கம்போனன்ட்ஸ் சொன்னா என்னன்னு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த விஷயங்களை லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு லைப்ரரி. நான் அந்த லைப்ரரின்றதையும் இருக்கு அவங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறோம். லைப்ரரி என்று சொன்னா என்னன்னா இப்போ ஆங்குலரோ வியூ.js ஆங்குலர் வியூன்னு சொல்லி ரியாக்டுக்கு காம்படிட்டிவான ஃப்ரண்ட் அண்ட் அது வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. சரி, அப்போ இந்த அதை இப்போ ஆங்குலர் நாங்கள் சொல்லுவோம், ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ரியாக்டை நாங்கள் சொல்லுவோம் லைப்ரரின்னு சொல்லி. ஆக்சுவலி என்ன மீன் பண்ணுன்னு சொன்னா ரியாக்ட்ல நீங்க வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைனா சொல்றேன், சும்மா ஜஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருங்க, ஞாபகம் வச்சிருங்க. நீங்க இப்போ நாங்கள் பில் பண்ண உங்களுக்கு அது இன்னும் டீப்பா விளங்க. சரியா? ரியாக்ட்ல வந்துட்டு யூஐ எலிமெண்ட்ஸை நீங்க மேனேஜ் பண்றதுக்குரிய ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இன்பில்டா இருக்கு. நீங்க ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களால யூஐ எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு கொள்ள இயலும். சரி, அதை விட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரவுட்டிங் சொல்லுவோம். சரி, அப்ப நாங்க ரவுட்டிங் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப அதுல வந்துட்டு அந்த ரவுட்டிங் சொல்றதுக்கெல்லாம் நீங்க வெளியே எக்ஸ்டர்னல் இருக்கிற மாடியூல்ஸை தான் எடுத்து யூஸ் பண்ண வேணும். ஆனா ஆங்குலர் அப்படி இல்லை. ஆங்குலர்ல இன்பில்டாவே இருக்கு. அதுல ரவுட்டிங்குக்கு இருக்கு, ஸ்டேட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆங்குலர் வியூல வந்துட்டு கூட இருக்கு. ரியாக்ட்ன்றது அப்படி இல்லை. அப்ப லைப்ரரின்றது ஒரு லிமிட்டட மோர் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பில் பண்ணப்பட்டது. சரியா? அப்ப சின்ன வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு யூஐ வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸை வந்துட்டு பில் பண்றதுக்கு மட்டுமே ரியாக்ட் வந்துட்டு பில் பண்ணப்பட்டிருக்கிறதால அதை வந்துட்டு லைப்ரரின்னு சொல்லுவோம். அதை தவிர வேற ஒரு யோசனையும் ரியாக்டுக்கு இல்லை. அதால வந்துட்டு யூஐயை மேனேஜ் பண்றதுக்கு மோர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைப்ரரி. சரி, அப்ப உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணாங்க. ஃபேஸ்புக்ல எல்லாம் சரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டட். சரி, அப்ப அப்படியான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா வந்து மேனேஜ் பண்றாங்க ரியாக்டை வச்சுன்னு சொல்லிக்க. அப்ப உங்களாலையும் வந்துட்டு லைக் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான யூஐயும் வந்துட்டு நீங்க அதில் பில் பண்ணி. சரியா? அடுத்தது வந்துட்டு லைப்ரரி. அடுத்தது வந்து டைனமிக்கான வெப்சைட். டைனமிக் என்று சொன்னா என்னன்னா ஏர்லியா நாம் சொன்ன மாதிரி விக்கிபீடியா பார்த்துருவீங்க. விக்கிபீடியா இவன் இப்போ வந்து டைனமிக்கா தான் இருக்கு. ஏர்லி அப்படின்னு சொன்னா ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜ் ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸ்டாட்டிக் என்று சொன்னா நீங்க எங்க பார்க்கலாம்னா ஒரு கம்பெனி வெப்சைட்ஸ் எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு லைக் 99x இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு லிஸ்ட் லைக் அடுத்தது வந்து Zone 24/7 இல்லாட்டி கம்பியோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வெப்சைட்ஸ் எந்த ஒரு கம்பெனிஸோட வெப்சைட் ஈவன் வந்துட்டு லைக் என்ன சொல்றது மெடிக்கல் வெப்சைட்ஸ் அப்படின்னு மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிக்குரிய ஒரு பிசினஸ்க்குரிய வெப்சைட்ஸ் எடுத்து பாருங்க. அதுல வந்து பெரிய இன்டராக்டிவா ஒன்றுமே இருக்காது. சரி, அதை சொல்றது நாங்க ஸ்டாண்டர்ட் லைக் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் வெப்சைட்ஸ் சொன்னா என்னன்னா இப்ப ஃபேஸ்புக்கை பாருங்க. நீங்களும் ஃபேஸ்புக்ல லாகின் பண்றீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு, நானும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்றேன். நான் வேற ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பேன், நான் வேற ஒரு யூசர் நேம் கொடுப்பேன், நீங்களும் வந்துட்டு வேற யூசர் நேம் வேற பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. சாரி, அப்போ வந்துட்டு அந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே வந்துட்டு அக்செப்ட் ஆகும். ஆனா ஓபன் பண்ணினா பிறகு ஒரே மாதிரியான பேஜ் தான் இருக்கும். ஆனா எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் காட்டும், உங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் காட்டும். அப்படித்தானே சேம் பேஜா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸோ வித்தியாசமான கண்டென்ட்டை காட்ட போகுது. ஸோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் டைனமிக்கானது. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ப்ரொடியூஸ் பண்ணும், எனக்கு வித்தியாசமா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குற வியூவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி
அந்த கண்டென்ட்டை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கும். சரி, அவ அடிக்கிற இன்டர்நெட் லைக் வெப்சைட்டோட லிங்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அது வந்துட்டு டைனமிக்கா ஒர்க் பண்ணும். ஸோ இப்படியான வெப்சைட்டையும் வந்துட்டு ரியாக்ட்ல நீங்க ஈஸியா வந்துட்டு பில் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப நீங்களும் வந்துட்டு இந்த அக்கா யோசிக்கிற மாதிரி ஏழிய என்ன ரியாக்டண்டா என்ன ரியாக்ட் சம்பந்தமான விஷயங்களை யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும். விளங்கினா ஒரு தம்ஸ் அப் தாங்க. இப்ப சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ஐடியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட் கிரேட். ஓகே சரி. ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு ஒரு ரியாக்டை லேர்ன் பண்றதுக்கு முன்னுக்கு ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா முதலாவது எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க அப்போ. சாரி, முதலாவது இதுல சின்ன சின்ன விஷயங்கள் கிளையண்ட் சொல்லுவோம். கிளையண்ட் சொன்னா என்னன்னா வெப்சைட்டோ இல்லாட்டி நீங்க இந்த வெப்சைட் சொன்னீங்க, நீங்க ஒரு வெப்சைட் நான் வெப்பை வந்துட்டு மெயின் பண்றேன், ஒரு வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்றீங்க, நான் யூஸ் பண்றேன், இல்லாட்டி வந்துட்டு யாரு நான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த 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 டிவைஸ் அந்த 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 என்வாயன்மெண்ட்டை தான் நாங்க கிளையண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைக் ஈவன் எங்களை இல்லை, மனுஷரை மட்டும் இல்லை, எங்களோட லேப்டாப்ல வந்துட்டு நாங்க அந்த வெப்சைட்டை யூஸ் பண்றோம், எங்களோட பிசியில நாங்கள் அதை யூஸ் பண்றோம், எங்களோட டேப்லெட்ல யூஸ் பண்றோம், எங்களோட போன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கிளையண்ட். சரி, அப்ப கிளையண்ட் சொல்லிக்கல இப்ப எக்ஸாக்டா ஹியூமனை குறிக்காது இந்த இடத்துல. அந்த டிவைசஸ் அதை வந்துட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்றது அதை இது பண்ற லைக் அதை ரீட் பண்ற விஷயத்தை தான் நாங்க வந்துட்டு இங்க கிளையண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப அதை அந்த 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 விஷயத்த நாங்க இன்னொரு சொல்லலன்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு தான் ரியாக்ட் மெயினா யூஸ் ஆகுது. அப்ப எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் சொல்லி இப்ப நீங்க பாருங்க, இப்ப நீங்க எல்லாருமே ஒரு வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கூகுள் மீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கூகுள் மீட்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுதான் கிளையண்ட். சரியா? இதுதான் கிளையண்ட். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சர்வர் சொல்லி என்ன இருக்குது, இங்க கிளையண்ட் இருக்கு, இங்கெல்லாம் சர்வர் சொல்லி சர்வர் என்ன செய்யும்னு சொன்னா இப்ப நானும் இதுல இருக்கிற நீங்களும் வந்துட்டு கனெக்ட் ஆகணும். இதுல நான் இப்ப இதே டைம்ல வேற 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 மீட்டிங்ஸ் எல்லாம் கூகுள் மீட்ல நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப இந்த டைம்ல நீங்க வந்துட்டு என்டர் ஆகிக்க, அதாவது இந்த ரியாக்ட் பேசிக்குரிய இந்த வெபினார்ல ஜாயின் ஆகணும். சரி, இப்ப இதுல நானும் பேர் சட் ஒன்று போட்டுன்னு சொன்னா இது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் வரணும். சரியா? நீங்க வந்துட்டு திருப்பி லீவ் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணாலும் இந்த மீட்டிங்குக்கு தானே செய்யணும் ஆகணும். இப்படிப்பட்ட விஷயங்களை டிட்டர்மின் பண்ணுதானே. அதை விட நீங்க வந்துட்டு என்டர் ஆகிக்க உங்களோட ஜிமெயில் தான் அதுல செலக்ட் ஆகிருக்கணும். இதுகள் எல்லாத்தையும் வந்துட்டு செட்டப் பண்ணுதுதானே, அதைத்தான் சர்வர் சொல்றது. அதையெல்லாம் யூசருக்கு காட்டுறத கிளையண்ட் சொல்லுவோம். அதை வந்துட்டு ரெண்டர் பண்ற அதை வந்துட்டு ஒர்க் பண்றதை வந்துட்டு சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கு தான் மெயினான கனெக்ஷன். சரியா? அப்ப இந்த கிளையண்ட்டும் இந்த சர்வரும் எப்படி சரியா கதைச்சு சரியான டிஸ்பிளேய யூசருக்கு காட்டுறது தான் இங்க எங்களோட மெயினா டெவலப்பர்ஸோட ஒர்க். சரி, அப்ப இதுல வந்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ற இடத்த நாங்க வந்துட்டு ஏபிஎஸ் சொல்லுவோம். சரி, அதை விட இப்ப டேட்டா பேஸ் இருக்கு. சர்வர் ஒர்க் பண்ணீங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப இந்த இமெயில் அட்ரஸ் சொன்னா இந்த இமெயில் அட்ரஸுக்கு இதுதான் பாஸ்வேர்ட், இல்லாட்டி இந்த இமெயில் அட்ரஸ்ல இருக்கிறவருக்கு இதுதான் பெயர். சரி, அப்ப என் பேர் கீழே என் பேர் வருது தானே, ஜோன் டான்சன் வருதானே. அப்ப இந்த இமெயில் நான் இந்த இமெயில் இருந்து லாகின் பண்ணிக்க இந்த பேர் வருது, அதே மாதிரி நீங்க லாகின் பண்ணிக்க உங்களோட பேர் இதுல வரும். ஏன்னா அப்படி வரைக்கல இன்னாருக்குரியது இன்னது இப்ப லைக் இதுக்கு இதுதான் சொல்லி நாங்க என்ன செய்வோம்னா இப்ப எக்ஸல் ஷீட் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. எத்தனை பேர் எக்ஸல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? எக்ஸல் இல்ல கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் கிரேட் கிரேட். இவ்வளவு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ப அதே ஃபார்மேட்ல வந்துட்டு டேட்டா என்ன செய்யும்னு சொன்னா சேவ் ஆகிருக்கும். அதுக்கு எஸ்கியூஎல், மோங்கோடிபி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அந்த டேட்டா பேஸுக்கு ப்ரொவைட் பண்றது. ஸோ அப்ப இந்த சர்வர் ஒர்க் பண்றதுக்கு மெயினா டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை சேவ் பண்றது அந்த விஷயம் எல்லாத்துக்கும் டேட்டா பேஸ்ன்றது யூஸ் ஆகிறது. ஸோ இப்படித்தான் வந்துட்டு மெயினா ஒரு வெப் ஒர்க் பண்ணுது. அப்ப இந்த கிளையண்டையும் சர்வரையும் ஜாயின் பண்றதை நாங்க ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏபிஐ அது வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் கவர் பண்ணல, அது கொஞ்சம் பிக் டாபிக். ஸோ இப்போ பேசிக்கா இப்படித்தான் ஒரு வெப் ஒர்க் ஆகுது. சரிதானே? ஓகே, இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு சாரி, இப்போ வந்துட்டு இப்போ ரியாக்டை வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு 5 விஷயம் மெயினா தெரியும். சரியா? சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க வந்து இது வந்து ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துட்டு விளங்கும். சரியா? முதலாவது வந்துட்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் என்னடா, ஸ்டேட்டுக்கு நம்ம முதல் 3வது விளங்கப்படுது கம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்போனன்ட் நான் திருப்பி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
சரியா, கம்போனன்ட் சொன்னா என்னண்டா, இப்ப இதுல பாருங்க, மேல ஒரு இமேஜ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள 2 பட்டன் இருக்கு, அதுக்குள்ள இந்த துண்டு இருக்கு. சரியா, இதை நான் ஹைட் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த ஸ்ரீலங்கா அபவுட் அட்வர்டைசிங் ஒரு ஃபூட்டர் இருக்கு, வலது பக்கம் மேல பாருங்க ஒரு செட்டிங் இருக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு தானே. ஒரு வெப்சைட்ல நீங்க வந்துட்டு வழியா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், அங்கன்னு சொல்லி நிறைய இதா இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்க வந்துட்டு கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு இந்த எடுத்தா இந்த ஒரு கம்போனன்ட், சரி, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு கம்போனன்ட், இந்த பட்டன் ஒரு கம்போனன்ட், சரி, இந்த லக்கி ஐ ஃபீலிங் லக்கி என்ற பட்டன் என்ன, அது தனி கம்போனன்ட், இந்த இந்த விஷயம் ஒரு கம்போனன்ட், இது ஃபூட்டர் என்று சொல்லுவோம். கீழே இருக்கிற இந்த ஃபூட்டர்ஸ் வந்துட்டு ஒரு கம்போனன்ட். வலது பக்கம் பாத்தீங்கன்னா இது இது ஒரு கம்போனன்ட், இதை கிளிக் பண்ண வார இது ஒரு கம்போனன்ட். சரியா, இதை கிளிக் பண்ண வார இது வேற கம்போனன்ட். இப்படி வந்துட்டு இந்த யூஐ இருக்குத்தானே, இந்த யூஐ வந்துட்டு யூஸ் பண்ற இடம் தான். லைக் இந்த யூஐ வந்துட்டு லைக் நாங்க பிரிக்கிற இதெல்லாம் தனித்தனி கம்போனன்ட்னு சொல்லலாம். இது பாருங்க, இது ஒரு கம்போனன்ட், இதுல ஜோன் டன்சன் ஒரு கம்போனன்ட், இதுல மயூரதன் அவர் ஒரு கம்போனன்ட், இதுல அஜந்திரான்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒவ்வொருவர் கம்போனன்ட்ஸை இருப்பாங்க. சரியா, இது ஒவ்வொன்றுமே ஒரு கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப இது வந்துட்டு கோட எழுதைகளை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, கோட எழுதைக்கு இந்த ஒவ்வொரு கம்போனண்ட்டுக்கு தனித்தனி கோட் பேஸ் வந்து எழுதுவோம். சரி, ஒவ்வொரு கம்போனண்டாவே நாங்கள் வந்து தனித்தனியா டேட்டாவை பிரிச்சு இல்லை கோடை பிரிச்சு தான் எழுதுவோம். சரியா, அப்ப அப்படி எழுதைக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு கம்போனண்ட்டும் வந்துட்டு கம்போனண்ட்டுக்குள்ளேயும் நாங்கள் டேட்டாவை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். அப்படித்தானே, அப்ப அதைத்தான் நாங்கள் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். சரி, அப்ப டேட்டான்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு யூசர்ட்ட நேம் ஷோ பண்ற ஒரு கம்போனன்ட் செய்யறீங்கன்னா அதுல யூசர்ட்ட நேமை வந்துட்டு டைப் பண்ணி விடையிலாதானே, எல்லாரும் யார் வந்தாலும் ஜோன் வந்து அங்கே காட்டணும் மட்டும் விடையிலாதானே. அப்ப யார் வந்தாலும் அவையில நேம் எடுக்கணும்னா அந்த டேட்டாவை நீங்க அதுக்குள்ள ஹேண்டில் பண்ணுவீங்க. அதை சொல்றது ஸ்டேட்டட் சொல்லி. சரி, அதே நேரம் அந்த கம்போனண்ட்டுக்குள்ள ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், அதை ஹூக்ஸ் சொல்லுவோம். சரி, இது வந்து நீங்க போய் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்தது கம்போனன்ட்ன்றது ஒரு தனித்தனி இது ரிலேட் எலிமெண்ட் தான் கம்போனன்ட். அடுத்தது வந்துட்டு ஜேஎஸ்எக்ஸ் சொல்லியிருக்கு. ஜேஎஸ்எக்ஸ் என்னன்னா, இப்ப நாங்க கோட் எழுதும் போது HTML லைக் இதுல நான் சும்மா இதுல நார்மலா காட்டுறேன், உங்களுக்கு ஒரு கம்போனன்ட் காட்டுறேன்னு சொன்னா இதுல இப்ப இதுல வந்துட்டு HTML, இதுல எத்தனை பேருக்கு HTML தெரியும்? HTML தெரிஞ்சாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. HTML தெரிஞ்சாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நிறைய பேருக்கு HTML தெரியும் நான் நினைக்கிறேன். கிரேட். ஒன்று ரெண்டு பேர் லைக் நீங்க கொஞ்சம் பேர் அதில் ஓட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் HTML தெரியான்னு சொல்லி. HTML சரியான சிம்பிளான லாங்குவேஜ், நீங்க அதை வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ரியாக்ட் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா நீங்க ஒரு ஃப்ரண்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கிளைண்ட் சைடில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் HTML தெரிஞ்சிருக்கணும். அதுல வேற வழியே இல்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா JSXன்றது என்னன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இதுல ஜாவா ஸ்கிரிப்டும் எழுதலாம், அதே நேரம் வந்துட்டு HTML எழுதலாம். சரி, அப்ப ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் சேர்த்து நீங்க வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய ஒரு 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 ஃபைல் ஃபார்மேட், அதை வந்துட்டு ஒரு 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 ஃபார்மேட்டை தான் வந்துட்டு நாங்கள் அதுல என்ன சொல்றது JSX அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஓகே. அடுத்த இன்னொரு விஷயம் வீட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வீட்டுண்டா என்னண்டா, இவ நீங்க வந்துட்டு வீட்டு இவ முந்தி வந்துட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்ற ஒரு சிஸ்டம் தான் லைக் நாங்க நார்மலா மெயின்டைன் பண்ணினாங்க ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்றதுக்கு. இப்போ வந்துட்டு அது என்ன மாதிரி என்று சொன்னா வந்துட்டு அந்த அந்த ரியாக்ட் ஆப் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஒஃபிஷியலாவே வந்துட்டு வீட் அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி ஒன்றை வந்துட்டு சொல்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டூலிங் ஒன்றை வந்துட்டு யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஈஸியாக எங்களால் ஒரு ரியாக்ட் கம்போனண்ட்டை ரியாக்ட் ப்ரொஜெக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அடுத்த நான் உங்களுக்கு அதை என்ன மாதிரி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாருங்க, இல்லை கெட் ஸ்டார்டட் போய்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொமாண்டை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி செய்யலாம். சரியா, ஓகே. அப்ப இது வந்துட்டு இதுல பேசிக்கா வந்துட்டு ஒரு ரியாக்டை பற்றி நீங்க அறிய வேண்டிய விஷயம். வேற வீட்டை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். வீட்டுன்றது வந்துட்டு அந்த அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ற டூல். சரியா, அதை ஹேண்டில் பண்ணைகளை வந்துட்டு ஈஸியா உங்களால அதை மெயின்டைன் பண்ணி இருக்க இயலும். சரியா, ஓகே. அப்ப இது கிரியேட் ரியாக்ட் இருந்தது, அது வந்துட்டு ஒஃபிஷியலாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணாங்க. வீட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரியாக்ட் இப்போ வந்து ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இதுக்கு மேல நெக்ஸ்ட்.js எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்.js கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட்.js எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? நெக்ஸ்ட்.js கேள்விப்பட்ட ஆக்கள் தம்ஸ் அப். கிரேட் கிரேட், நிறைய பேர் வந்துட்டு தம்சம் கொடுக்குறீங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட்.js கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் டெக்ல பேசிக்கான ஐடியா எடுக்கிறார்கள் இருப்பீங்க. அப்ப நெக்ஸ்ட்.js எல்லாம் வந்துட்டு ரியாக்டுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் ரியாக்ட் தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ட் தெரியணும்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேஸில் அந்த விஷயத்தையும் லைக் வீட்டையும் தான் இப்போ வந்து ஒஃபிஷியலாக சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டே ஏதாவது அதோட யூஸ் பண்ணி தான் இப்போ ரியாக்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரியா ஓகே கிரேட் அப்போ யா அடுத்தது வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் எல்லாம் போயில என்னென்னு சொன்னேன் இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸுக்கே வந்துட்டு பெரிய ஒரு டைம் வந்துட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு பேசிக் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாண்டு தரேன் நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களோட இதில் வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னால் இதை நோட் ஜேஎஸ் இதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் நோட் ஜேஎஸ் தான் ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி வந்துட்டு அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் சரி ஒரு ப்ரௌசரை தாண்டி நீங்கள் வந்து சிஸ்டத்தில் ரன் பண்ண இயலாது அப்படி இருக்கேக்க தான் நோட் ஜேஎஸ்ன்ற ஒரு ரன் டைம் என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அந்த ரன் டைம் என்வாயன்மெண்ட்ல தான் நீங்கள் வந்துட்டு நோட் ஜேஎஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மாற்றி ஒரு சர்வர்லையோ இல்லாட்டி உங்களோட பிசிலையோ ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அதை தான் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்றது உங்களோட ப்ரௌசரை தாண்டி நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்றீங்கன்னு சொன்னா அது கட்டாயம் ஏதாவது ரன் டைம் என்வாயன்மெண்ட்டை யூஸ் பண்ணும் அதுல மோஸ்ட்லி யூஸ் ஆகுறது நோட் ஜேஎஸ் அதை விட வந்துட்டு இப்போ டீனோ அப்படின்னு சொல்லி வேறு லாங்குவேஜஸ் இருக்கு ஸோ எங்களுக்கு தேவை இப்போ நோட் ஜேஎஸ் இப்போ நோட் ஜேஎஸ் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் இன்ஸ்டால் ஆகி இருக்கணும் இந்த நோட் ஜேஎஸ்லாம் ரியாக்ட் இருக்கு ஸோ நோட் ஜேஎஸை வந்துட்டு நீங்கள் வந்து கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிக்க உங்களுக்கு என்பிஎம் ஜேஎஸ்ன்னு சொல்லி போட்டு ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் சரியா என்பிஎம்னு சொல்லி நார்மலாக இன்ஸ்டால் ஆகும் சரி அப்போ இந்த என்பிஎம்ன்றது என்னன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு சொன்னான் ரியாக்ட் வந்துட்டு யூஐ மட்டும்தான் கவனத்தில் கொள்ளுதுன்னு சொல்லி இப்போ ரியாக்ட்ல யூஐ மட்டும் வந்தபடினால உதாரணத்துக்கு சாரி இப்போ யூஐ சொன்னா இப்போ ரவுட்டிங்னு சொல்லுவோம் நான் ரவுட்டிங் அடுத்து உங்களுக்கு சொல்லி தருவேன் ரவுட்டிங்குக்கு நாங்கள் வேறு ஒரு பேக்கேஜ் ஒன்று தான் யூஸ் பண்ணணும் இப்போ ரியாக்ட் வந்துட்டு யூஐ மட்டும் தான் கவர் பண்ணுதுன்னா ரவுட்டிங்குக்கு என்னொன்று தானே நாங்கள் போகணும் அப்போ இது வந்துட்டு எப்படின்னு சொன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஓகே ரியாக்டை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு லைக் என்ன சொல்றது ரவுட்டிங்கை கொண்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொண்டு யூஸ் அப்படி வந்துட்டு அப்படி பண்டில் ஆக்கித்தான் எங்களோட எந்த ஒரு ப்ராடக்டையும் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணலாம் சரி ஒன் டே மட்டும் டிபெண்ட் பண்ணி எதுவுமே செய்யலாது அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்களும் வந்துட்டு உங்களுக்குரிய மாடியூல்ஸ் வந்து எழுதலாம்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் வந்துட்டு என்பிஎம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்பிஎம் பேக்கேஜஸ் இருக்கு இப்போ ரியாக்ட் பேஸ்டான பேக்கேஜஸ் சும்மா சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரியாக்ட் அண்ட் சர்ச் பண்ணினா பாருங்க ரியாக்டே ஒரு என்பிஎம் பேக்கேஜ் அதாவது முதல் விஷயம் நோட் ஜிஎஸ்ல இப்போ எல்லாமே என்பிஎம் பேக்கேஜஸ் இப்போ ரியாக்டே ஒரு என்பிஎம் பேக்கேஜ் ரியாக்ட் டோம்ன்றது வந்துட்டு எங்கட இதுக்கு யூஸ் பண்றது இப்போ டெஸ்டிங்குக்கு தனியாக லைக் ரியாக்ட் டோம்ன்றது ரவுட்டிங்குக்கு யூஸ் பண்றது டெஸ்டிங்குக்கு தனியாக இருக்கு ஹூக்ஸுக்கு தனியாக இருக்கு ஸோ இப்படி வந்துட்டு எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது 300 பேஜ் வரைக்கும் இருக்கு சரியா அப்போ இதுல வந்துட்டு ஒவ்வொன்றே நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் சரியா ஓகேவா ஸோ இது வரைக்கும் இவ்வளவுதான் பேசிக்கான ஒரு தியரிஸ் இது வரைக்கும் விளங்கினாக்கள் எனக்கு ஒரு தம்சம் சொல்லுங்க இல்ல ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னா இப்போ நீங்க சட்ல போடலாம் சட்ல போட்டா நாம அதோட நான் கேட்கலாம் டவுட் இருந்தா டெக்ஸ்டா நீங்க சட்ல போடுங்க சரியா ஓகே கிரேட் கிரேட் நிறைய பேருக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏசேபி நீங்க வந்துட்டு சேட்ல போட்டிங்கன்னு சொன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை டக்குன்னு நான் சோர்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன் இருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா யா கிரேட் யா நான் 1 மினிட் தரேன் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தா
தேங்க்யூ. லைக் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கிறீங்க. நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறீங்களா, இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா ஐடியால? அடுத்தது ஜம்ப் ஆர்கே வந்துட்டு எக்ஸ்பிளைனிங் எஃப்என்எம் போட்டிருக்கிறீங்க. சாரி, உங்களோட ஷார்ட் ஃபார்ம் எனக்கு விளங்கல. துசிதன், உங்களுக்கு எது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? யா, குயிக்காக போட்டிங்கன்னா தான் நாங்கள் டைம் மட்டும் இருக்கிறதால நாங்கள் குயிக்காக ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் போகணும். ரியாக்ட் லேர்ன் பண்ணணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணிட்டு போகிறது பெட்டரா, பேசிக்காக லேர்ன் பண்ணிட்டு ரியாக்டை பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணுறது பெட்டர்? ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு லைக் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கில் வச்சுட்டு தாண்டி இன்டர்மீடியட் போயிட்டு போகிறதான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் ஒரு நிமிஷம். யா, வந்துட்டு இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் மல்டிபிள் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டைப் ஸ்கிரிப்டும் ரியாக்ட்ல யூஸ் பண்ணலாமா? யா, டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். டைப் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு நீட்டான ஃபார்ம். லைக் அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு டைப் பேஸ்டா வந்துட்டு எடிட் பண்ண ஒரு லாங்குவேஜ். நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதினாலும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதால வந்து நீங்க டைப் ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ ரியாக்ட்ல இருக்கு. டவுன்லோடிங் எக்ஸ்பிளைன் யூசிங் நோட் ஜேஎஸ் என்ற ஒரு இது ரன் டைம் என்வாயன்மெண்ட் இருக்கு. அந்த நோட் ஜேஎஸ் வந்துட்டு அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி நம்மள நெக்ஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா ஓகே. அவுட் ஆஃப் த டாபிக், வெப் டெவலப்மெண்ட்ல ரியாக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரோட் மேப்ல சொல்ல முடியுமா? நான் வந்துட்டு உங்களுக்கு அதை கடைசியா சொல்றேன். வெப் டெவலப்மெண்ட் ரோட் மேப் ChatGPT யூஸ் பண்ணி கோட் பண்ணலாமா ப்ரோ? நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வித்தவுட் ஜேஎஸ்? நீங்க வந்துட்டு என்னதான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சா தான் அட்லீஸ்ட் அதில் உங்களுக்கு எரர் வருதோ, இல்லாட்டி நீங்க லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 5 pages நீங்க ஈஸியா பில்ட் பண்ணிட்டீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஒரு சிஸ்டமா பில்ட் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லாம நீங்க ஏ மட்டும் வச்சு செய்யறது இப்போதைக்கு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். சரியா? ஓகே ஜெயக்குமார். ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ பண்ணுவோம். நான் வந்துட்டு give me a minute. இப்போ நான் வந்து என்னன்னா விஎஸ் கோட்ல இருக்கிற டெர்மினலை நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். நான் வந்துட்டு ஓகே, உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியுமான்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இது பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து லிஸ்ட் லைக் இந்த டெஸ்க்டாப்ல ட்ரெண்ட் செட்ன்ற ஒரு ஃபோல்டர்ல நிற்கிறேன். சரியா? ட்ரெண்ட் செட்ன்ற ஃபோல்டர். இப்போ உங்களுக்கு சிஎம்டி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சிஎம்டி தெரியாட்டி அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு சிஎம்டி கட்டாயம் ஒரு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். சரி, அப்போ இதில் வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு node-v என்று அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆன்சர் தரும். எத்தனையாவது வேர்ஷன் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். சரி, இப்போ நான் வந்துட்டு இப்ப சும்மா சம்திங் ரெண்டமா அடிச்சுட்டு ஒரு வி அடிக்கிறேன். சரியா? இப்படி அடிச்சா பாருங்க, இது வந்துட்டு உங்களுக்கு இந்த டேர்மே உங்களுக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இதே மாதிரி தான் நோட் ஜேஎஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாட்டி நீங்க இந்த கமாண்டுக்கு உங்களுக்கு இப்படித்தான் வரும். நோட் த டேர்ம் நோட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் as the name of the cmd let அப்படின்ட்டு வரும். சரியா? ஓகே, அப்ப நீங்களும் உங்களை செக் பண்ணிக்கொள்ளுங்க நோட் இன்ஸ்டால் பண்ணினா. சரியா? ஓகே, அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், என்பிஎம் நான் உங்களுக்கு சொன்னேன் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க நோட நார்மலா இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு பண்ணிக்கலையே உங்களுக்கு என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு சிக்கல் இல்லை. சரியா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போன்னு சொன்னா, அந்த வீட்டில் வந்து நான் உங்களுக்கு சொன்னான் ஒரு கோடு உண்டு. சரியா? அந்த கோடு என்னன்னு சொன்னா என்பிஎம் கிரியேட், சரியா, வீட் அட் லேட்டஸ்ட். இதுதான் அந்த பேஜில் இருக்கிற கமாண்ட். அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ எங்களோட ரியாக்ட் ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் இப்படி இது கிரியேட் பண்ண முடியும். சரி, நான் இதை என்டர் பண்ணுறேன். இதில் பாருங்க, ப்ரொஜெக்டோட நேம் கேட்குது. சரியா? அப்போ நான் வந்துட்டு இப்போ ரியாக்ட் பேசிக்ஸ் தானே, ரியாக்ட் பேசிக்ஸ். சரி, இது நான் வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாமல் ஹைஃபன் கொடுக்குறேன். சரியா? ரியாக்ட் பேசிக்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு பாருங்க, இந்த இதை நான் உங்களுக்கு சொன்னேன் வீட் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூல்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டூலிங்னு சொல்லி. அப்போ இதில் வந்துட்டு பல விதமான விஷயங்களை நாங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ தேவை என்ன, ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றேன். இப்போ இதில் டைப் ஸ்கிரிப்ட் கேட்குது. அதோட நான் இப்போ எனக்கு வந்துட்டு சிம்பிளா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தா ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். சரியா? இப்போ எங்களுக்கு இந்த ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு.
சரியா? உங்களுக்கு நான் திருப்பி உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். யா சரியா? இப்போ நான் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதானே? யா அப்ப இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதுல பாருங்க, இது இப்போ விஎஸ் கோட் நார்மலா அப்படித்தான் இருக்கு, டெர்மினல் மேல இது கீழே லெஃப்ட் சைட். சரியா? இப்போ இதுல பாருங்க, நான் வந்துட்டு ஓகே இதுல வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், ரியாக்ட் பேசிக்ஸ் நான் கிரியேட் பண்ணினேன். அந்த வந்துட்டு ஓகே இப்போ இப்படித்தான் இருக்க போகுது. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வந்து கீழே வந்துட்டு யா ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் வரும். சரி, நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுல உங்களோட பழைய ஃபைல்ஸ் இருக்கும். அதே நேரம் இங்க லெஃப்ட் சைட்ல வந்துட்டு கோடிங், லைக் உங்களுக்கு என்னென்ன அந்த அந்த இதுல இருக்கிற என்னென்ன ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரி, அப்ப நாம வந்துட்டு இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்க பேசிக்ஸை நான் கொண்டு போயிட்டு வரேன். சரி, அப்ப வீட் கான்ஃபிக்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ நாங்கள் வீட்டை தானே யூஸ் பண்றோம். அது வந்துட்டு அதுல என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணுதுன்ற விஷயங்கள் இருக்கு. அது இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எங்களுக்கு தேவை முக்கியமானது பேக்கேஜ் டாட் ஜேசன். பேக்கேஜ் டாட் ஜேசன் என்ன செய்யும்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்னா என்பிஎம் சொல்லி நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம், என்பிஎம். அப்ப என்னென்ன பேக்கேஜஸ் இதுக்கு யூஸ் பண்றோமோ அதை வந்துட்டு அதுல வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னா ரியாக்ட் வந்துட்டு ரியாக்ட் டோம் எல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பாருங்க இதுல இஎஸ்லிண்ட், விஜேஎஸ், பிளகின் ரியாக்ட் ஹூக்ஸுக்கு பாய்க்கிறது, ரியாக்ட் ரீஃப்ரெஷுக்கு பாய்க்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கேஜஸ். சரியா? அப்ப இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே அது வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கொண்டு இருக்கும். அப்ப நாங்க வந்துட்டு இதுல என்ன செய்வோம்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஒன்று கொடுப்போம். அப்படி என்ன அர்த்தம்னா, இப்ப நாங்க வந்துட்டு இப்ப இது வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு மாடியூல்ஸ். அப்ப இந்த மாடியூல்ஸ் இல்லாம இந்த ப்ரொஜெக்ட் வந்து ரன் ஆகாது. ஓகே, அந்த மாடியூல்ஸ் இல்லாம அந்த ப்ரொஜெக்ட் வந்துட்டு ரன் ஆகாது. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா, என்பிஎம் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொஜெக்டோட மாடியூல்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இதுல ஃபெச் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அப்ப இதுல நான் இப்படி கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு இதுல நோட் மாடியூல்ஸ் சொல்லி இன்னொரு ஃபோல்டர் வரும். சரி, ஓகே, நான் இப்ப கொடுத்துருக்கேன். நான் இதை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஓகேயா? இப்ப அடுத்தது வேறுங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? இதுதான் மெயினா எங்களுக்கு ரன் ஆக போற இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். என்னதான் வந்துட்டு நாங்கள் என்னத்துல தான் ரியாக்ட்ல டெவலப் பண்ணலாம், ஆங்கிலர்ல டெவலப் பண்ணலாம், என்னத்தெல்லாம் டெவலப் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ப்ரௌசர் ரீட் பண்ண போறது ஹெச்டிஎம்எல். அப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலை தான் அதை வந்து நாங்கள் பில்ட் பண்ண வேணும். சரி, அப்ப அதுக்குரிய மெயினான இந்த ஃபைலுக்கு மேலதான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுல ரூட்ன்ற அந்த டிவிஷனுக்கு பதிலாக தான் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணி அந்த டொம் எல்லாத்தையும் இது பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணி ஷோ பண்ணும். சரியா? ஓகே, அப்போ இதில் வந்து பேக்கேஜ் பார்த்தேன். இப்போ பாருங்க, நான் இது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. நோட் மாடியூல்ஸ் என்ற ஒரு ஃபோல்டரும் இருக்கு. அப்போ இந்த மாடியூல்ஸ் என்ற எல்லாத்துலையும் இப்போ எங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே அதில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கும். சரியா? ஓகே, அதே மாதிரி இப்போ இதில் பாருங்க சோர்ஸ் அண்ட் எஸ்ஆர்சி, சோர்ஸ் என்று சொல்லுவோம், எஸ்ஆர்சி என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா ஆப்சிஎஸ், ஆப்ஜேஎஸ்எக்ஸ், இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ், மெயின் ஜேஎஸ்எக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபைல்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு மெயினா ரன் பண்ண போற ஃபைல். சரி, அப்ப மெயின் ஜேஎஸ்எக்ஸுக்கு தானே அதுதான் வந்துட்டு இந்த ஹெச்டிஎம்எல்ல ரீப்ளேஸ் ஆகும். இந்த ரூட் ஃபைலுக்கு வந்துட்டு நார்மலா ரன் ஆகல. பாருங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த இண்டெக்ஸ் இந்த 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 டாக்குமெண்ட்ல ரூட்ன்றதை எடுத்து இதை வந்து ரெண்டர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது. சரியா? அப்படித்தானே இது ரன் ஆகும். அப்ப இந்த இதுக்குள்ள முழுக்களையும் இதான் ஹேண்டில் பண்ணும். அதுக்குள்ள பாருங்க ஆப்ன்னு சொல்லி இருக்கு. இந்த ஆப்பும் வந்துட்டு ஒரு கம்போனன்ட். சரியா? இந்த ஆப் வந்துட்டு ஒரு கம்போனன்ட். இந்த ஆப்பை கிளிக் பண்ண இந்த ஆப்ஜேஎஸ்எக்ஸுக்கு வரும். சரி, அப்ப இந்த ஆப்ஜேஎஸ்எக்ஸ் தான் ஒரு கம்போனன்ட். இந்த ஆப்ஜேஎஸ்எக்ஸ் ஒரு கம்போனன்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீங்கள் செய்யற அந்த இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் இருக்கிற அவ்வளவுமே முதலாவது கம்போனன்ட். சரி, அதுக்குள்ள திருப்பி நாங்கள் கம்போனண்ட்டை பிரிப்போம். ஓகேவா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஆப் இருக்கு. ஆப்புக்குள்ள வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னா, முதல்ல இதை ரன் பண்ணுவோம். இப்போ வீட்டில் நீங்க கிரியேட் பண்ணதை ரன் பண்றதுக்கு என்பிஎம் ரன் டெவ்ன்னு சொல்லி கொடுப்போம். சரி, என்பிஎம் ரன் டெவ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் ஆகும். சரியா? இப்போ இதுல வந்துட்டு என்னன்னு சொன்னா
இதுல வந்து என்னன்னு சொன்னா ரன் பண்ணும்போது நாங்க ப்ரௌசர்ல பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதை ஃபுல்லா ஷேர் பண்றேன். இப்போ இதுல பாருங்க, இதுல இருக்கிற அந்த போர்ட் நம்பருக்கு 5173 அதுல போர்ட் நம்பர். இந்த 5173 நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா லோக்கல் ஹோஸ்ட் 5173ல இது ரன் பண்ணும். சரி, அப்ப இதுதான் நார்மலா இருக்கிற ப்ராஜெக்ட். இந்த இந்த ப்ராஜெக்ட் இந்த இதுல இருக்கிற ஆல்ரெடி ரன் பண்ணீங்க டிஃபால்ட்டா இருக்கிற விஷயம் இதான். சரி, அப்ப இதை கிளிக் பண்ணி இது வரும். ஸோ இதான் இது. சரி, அப்ப எங்களுக்கு இப்போ என்ன தேவை? எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. சரி, அப்ப நான் ஃபுல்லாவே delete பண்ணிட்டு delete பண்றேன். சரியா, ஒரு சின்ன கொஸ்டின் சொல்றேன், டக்குனு சாட்ல போடுங்க. சரியா, இப்போ என்னன்னு சொன்னா HTML ஹெடிங்கு யூஸ் பண்ற டேக் என்ன? ஆப்ஷன் ஏ ஹெடிங், ஆப்ஷன் பி H1. கிரேட். சரியா, ஓகே. அப்ப H1 டேக் என்ன? அப்ப நாங்க என்ன செய்வோம், H1 டேக் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு சொல்லி போட்டு போறோம். சரியா, இப்போ இதுல பாருங்க, இது என்ன செய்யுதுன்னு சொன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தெரியும் தானே, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ இது எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷன், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொன்னா ஒரு HTML எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளவுதான் ரியாக்ட். சரி, இதை வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஒரு HTML இதை ரிட்டர்ன் பண்ணுது. இதை வச்சு தான் நாங்கள் அங்கெல்லாம் ஃபுல்லா சேவ் போறோம். சரி, இதான் சேவ் பண்ணிட்டேன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வருது. சரியா, ஓகே. இது வந்துட்டு பாருங்க, நார்மலா இங்க தான் பாருங்க HTML செஞ்சா நடுவில் வருதுன்னு சொன்னா இது ஆல்ரெடி CSS எழுதிக்கிறாங்க. அப்போ இந்த app.cssல போயிட்டு ஃபுல்லா delete பண்ணுவோம். அதை சேவ் பண்ணிட்டு அதை index.css இருக்கு, அதை நான் ஃபுல்லா delete பண்றேன். சரி, இந்த app.css என்னன்னு சொன்னா இந்த app.jsக்கு வந்துட்டு நீங்க ஒரு CSS யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கம்போனண்ட்டுக்கும் தனித்தனி CSS யூஸ் பண்ணலாம். அப்ப இதுல மெயின் இதுல வந்துட்டு index CSS யூஸ் ஆகுது. அப்ப index CSS app CSS நான் கிளியர் பண்ணிட்டேன். index CSS சேவ் பண்ண அப்படியே. ஓகே, இப்ப நார்மலா நீங்க ஒரு HTML ஃபைல் எழுதுறதுல எப்படி வருமோ அது அப்படி வந்துருக்குல்ல, விளங்குதா? ஓகே, சரி. இப்ப நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தேவை, ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து செய்யணும். சரியா, ஓகே. நான் இப்போ என்னன்னா அதுக்கு பூட் ஸ்ட்ராப்பை வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ண போறேன். பூட் ஸ்ட்ராப் வந்துட்டு நான் இதுல இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா CDN மூலமா தான் கனெக்ட் பண்ண போறேன். சரியா, இதுல இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு CDN மூலமா யூஸ் பண்ணலாம். CDNன்றது உங்களுக்கு CSS படிச்சாக்கள் அதில் லைப்ரரிஸ் படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவோம். அது வந்துட்டு இன்டர்நெட்லேயே இருக்கும் அதுக்குரிய ஃபைல். அதை நாங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ அதுக்கு லிங்க் ஒன்று பாவிப்போம். அது நேரம் ஸ்கிரிப்ட் ஒன்று பாவி, இதெல்லாம் பேசிக் HTML CSS. சரியா, ஓகே. நான் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஸ்டைலிங் லைட்டாக மாறி இருக்கு. சரி, அப்போ இதில் வந்துட்டு எனக்கு இனி வந்துட்டு என்ன சொல்ற இதுக்குரிய என்ன பூட்ஸ்ட்ராப்புக்குரிய கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா, ஓகே. யூஸ்ட் பூட்ஸ்ட்ராப்புக்குரிய CSSல கிளாஸஸ் தானே, அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்ப்போம் என்னண்டா ரியாக்ட்ல ஒரு இப்போ JSX இப்போ நாங்கள் சொன்னா தானே, இப்போ ஒவ்வொரு ஃபைலுமே ஒவ்வொரு கம்போனண்ட்டுமே JSX ஃபார்மேட்ல தான் இருக்கும். ரியாக்ட்ல JSX ஃபார்மேட்ல தான். சரி, அப்போ இதுல தான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML நாங்கள் கலந்து எழுதுவோம். சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வரும். என்னண்டா நார்மலா நாங்கள் HTML கிளாஸ் என்று போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அதில் கிளாஸஸ் எழுதுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு H2 கிளாஸஸ் இது பண்றோம். சரியா, இப்போ வேறுங்க இதுல இன்ஸ்பெக்ட் பண்றேன், இல்லை கன்சோல்ல வரேன். இதுல இன்வெலிட் டொம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லி வருது. சரியா, ரியாக்டை பொறுத்தவரை ரியாக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கீவேர்ட் இருக்கு. சாரி, ஜாவா ஸ்கிரிப்ட்ல கீவேர்ட் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிளாஸ்ன்றதை நாங்க யூஸ் பண்ணல. ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சாங்களே தெரியும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்டை நீங்க எந்த ஒரு வேரியபிளுக்கு நேம் பண்றதுக்கோ ஃபங்க்ஷனுக்கு நேம் பண்றதுக்கோ நீங்க யூஸ் பண்ணே இல்லாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க, கிளாஸ்ன்றது என்னது, ஆல்ரெடி ரிசர்வ்டான வேர்டா இருக்கிறபடினால இங்க நாங்க கிளாஸ் நேம் என்றதை யூஸ் பண்ணுவோம். சரியா, நார்மலா HTML நாங்க கிளாஸ் என்று பாவிக்கிறத இங்க வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரீஃப்ரெஷ் பண்ணினா அந்த எரர் இருக்காது. சரியா, ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இங்க வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ இதுதான் பேசிக். இவ்வளவு தெரிஞ்சாலே பேசிக்கா ஓகே. ஓகே, இந்த விளங்கி நாங்களுக்கு டக்குன்னு தம்ஸ் அப் பண்ணி போடுங்க. விளங்கிட்டு சொன்னா கிரேட் 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 கிரேட். ஓகே, ஃபைன் ஃபைன், சூப்பர், தேங்க்யூ. யாருக்காவது இதுன்னு சொன்னா
பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு டைம் தரைக்கல உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த டைம் கொஸ்டின்ஸ் சொன்னால் நிறைய கொஸ்டின்ஸ் வர வலிக்கிட்டுரும். ஸோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரு 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 ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. அது நிறைய ரியாக்டோட கம்போனன்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் என்ன அப்ஜேஸ். சரி, அப்போ உங்களோட சில ரியாக்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா ரியாக்டில் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க ரியாக்டோட பேசிக் கம்போனன்ட் அது என்னன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அப்ஜேஸ் சொல்ல ஆப் கம்போனன்ட்ல தான் ஃபுல்லாகவே எல்லா சின்ன சின்ன கம்போனன்ட்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணோம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் daras.lk போவோம். சரியா? daras.lk என்னதுக்கு நான் போறேன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம், இ-காமர்ஸ் சைட் தான் செய்ய போறோம். அப்ப டராஸை சும்மா பார்ப்போம் என்ன மாதிரி செஞ்சுக்காங்க. சரி, அப்ப டராஸ்ல பாருங்க, இது அட்வர்டைஸ்மெண்ட். என்ன இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணா போயிடும். சரி, இப்போ நார்மலா ஒரு பேசிக்கான வெப்சைட்டுக்கு இருக்க வேண்டிய சில கம்போனன்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அதுல முதலாவது பாருங்க, மேல இருக்கிறது நெவ்பார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு எங்களோட vocabularies, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெப் டெவலப்பரோ இல்லாட்டி வெப்சைட்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்க, UX டிசைனராக ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்டிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை நாங்க நெவ்பார் அப்படின்னு சொல்லுவோம். இது சைட் பார், இது கொரோசல். சரி, அப்ப இந்த துண்டங்களுக்கு தேவையில்லை. இது வந்துட்டு ஃபேன்சியான இடங்களுக்கு மட்டும்தான் போறாது. நெவ்பார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட லோகோ அதை விட எங்களோட இதுகள் வந்துட்டு இருக்கிற வேண்டிய விஷயம். சரியா? ஓகே, அதுக்கு கீழே பார்த்தா ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல வந்து கேட்டகரியா லிஸ்ட் ஆயிருக்கு. நாங்கள் சிம்பிள் லிஸ்டிங்கே போவோம். சரி, எங்களுக்கு சிம்பிளா ஒரு வெப்சைட் ஒன்று செய்வோம், இல்லை இ-காமர்ஸ் சைட் ஒன்று செய்வோம். சரி, அதுக்கு கீழே ஃபூட்டர் சொல்லுவோம். ஃபூட்டர்னா கடைசியா இருக்கு. இதுலயும் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு கொள்ளலாம். சரியா? ஓகே, நானும் இப்போ என்னண்டா எனக்கு இப்போ கோட் வந்துட்டு ஃபுல்லாவே இது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதால சில கோடிங்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ஒரு கம்போனன்ட் தான் நெவ்பார் கம்போனன்ட். சரி, அப்ப நெவ்பாரை வந்துட்டு உங்களுக்கு HTML CSSல நான் விளங்கப்படுத்தாம நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு அதை காப்பி பண்ணி போடுறேன். சரியா? முதல்ல நான் அதை காப்பி பண்ணி போடுறேன். சரியா? இதை நான் காப்பி பண்ணி போறேன். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோத்தையும் டைப் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. சரி, அப்ப நான் இதுல பாருங்க, அப்ப எனக்கு அழிச்சிட்டு நான் இதை ஃபேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் வந்து பூட் ஸ்ட்ராப் எல்லாம் யூஸ் பண்ணேன் தானே. அப்போ எனக்கு எப்படி வருதுன்னு சொன்னா என் வரையில ஓகே, அதுல வந்துட்டு என்னோட விஷயம் லைக் இந்த இடத்த இந்த இதை தூக்கிடும். இதை நான் கமெண்ட் பண்ணி இதை பேருந்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இல்லாட்டி இதை நான் மாற்றி யூஸ் பண்ணிடுறேன். இந்த லிங்குக்கு பதிலாக நான் வந்துட்டு ஏ டேக் யூஸ் பண்ணுறேன். 2க்கு பதில் HRF. சரியா? ஏ டேக் தெரியும் தானே. ஏ டேக்ன்றது அங்க டேக் என்ன HRF இப்போதைக்கு பாருங்க. ஓகே, இந்த ஹோமுக்கு அபவுட் வருது. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல முட்டி லைக் அது சேர்ந்து தானே இருக்கு. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்போ நான் வந்துட்டு CSS எழுதுறேன்னா index.css எழுத போறேன். index.css எழுதிடுவோம். சரி, எதுக்குரிய இதன் எழுதணும், மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 3px, மார்ஜின் ரைட் வந்துட்டு ஒரு 3px4. சரியா? இப்போ வந்துட்டு கோமம் அபவுட்டும் அது நார்மலா வந்துட்டு சரியா? இப்போ இதுதான் வந்துட்டு எங்களோட நெவ்பார். இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண போற ஆப்புக்கு எங்களோட வெப்சைட்டுக்கு என்ன வேண்டாம், பைடா வாங்குங்கடான்ற மாதிரி ஒரு பைடான்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்குறேன்னா பைடா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகேவா? இப்போ ஏன்னாண்டா நாங்கள் இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மெயினாக இதில் டிசைனிங்கில் இப்போ CSS செமினார் இல்லை தானே, இப்போ ரியாக்ட் தானே. இப்போ நான் உங்களுக்கு இதை செய்து விட்டுருக்கேன். சரியா? பேசிக்காக செஞ்சுக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவை என்று சொன்னால் இதில் நான் எழுத போகிறேன், ஹாய் காய்ஸ் பை அவர் லேட்டஸ்ட் லைக் இல்லாட்டி ஹாய் பை அவர் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எழுத போறேன். சரியா? இதுல நான் எனக்கு டெக்ஸ்ட் வரணும், அதுதான் எனக்கு இது. சரி, ஆஸ் யூஷுவல் என்ன செய்யலாம், நாங்களுக்கு HTML தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இந்த டிவிஷன் நெவ் டிவிஷன் என்ன நெவ்பாரா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்தது என்ன செய்வேன், நார்மலா ஒரு பேராகிராஃப் H1 போடுவோமே. சரியா? ஹாய் பை ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சொல்லி போடுறேன். சரி, அப்ப இதுல பாருங்க, இதுல நான் வந்துட்டு நார்மலா எழுதுறேன். நான் சொன்னா HTML இது 2 வேணும். இப்ப மேல ஒரு HTML டேக், இதுல ஒரு HTML டேக் சேவ் பண்றேன்னு ஒரு எரர் ஒன்று வருது. சரி, அப்ப என்ன எரர் வருது அப்படின்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்டர் வர நான் உங்களுக்கு இதுல காட்டினா உங்களுக்கு எஸ். இப்ப இதுல பாருங்க, adjacent JSX elements must be wrapped in an enclosing tag. Do you want a JSX fragment? சரி, ஓகே. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா
எங்களுக்கு ஜேஎஸ்எக்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா, ஜேஎஸ்எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டர்ன் பண்றது சிங்கிள் டேகா தான் இருக்கணும். சரியா, ஜேஎஸ்எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்றது சிங்கிள் டேகா தான் இருக்கணும். இதுல பாருங்க, நெவ்ன்றது ஒரு டேக். சரி, HTML ஒரு டேக் தானே, நெவ்ன்றது ஒரு டேக் தானே. எத்தனை பேருக்கு தெரியும் நெவ்ன்ற ஒரு டேக் இருக்குண்டு? தம்ஸ் அப் பண்ணுங்க. நெவன் ஒரு டேக் இருக்குன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். நெவன் ஒரு டேக் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்றார்கள். ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் விடுங்க. நெவன்ற டேக் இன்றைக்கு தான் கேள்வி. ஓகே, நிறைய பேசியிருக்கிறீங்க. ஓகே, நெவன்றதும் ஒரு டேக் உண்டு. சரியா, HTML5ல இது பண்ணினது. ஓகே, இப்போ இதுல பாருங்க H1 டேக். H1 டேக் நெவ்ன்ற ஒரு டேக் இருக்கு, H1 டேக் இருக்கு. இப்ப நாங்கள் வந்துட்டு இப்ப HTML படிச்சாங்களுக்கு தெரியும், நாங்க வந்துட்டு டேக்ஸை வந்துட்டு அதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். என்ன, ஒரு டேக் இப்போ டிவிஷன் டேகுக்கு உள்ள H1 டேக் இருந்து சொன்னா டிவிஷன் டேக பேரண்ட் டேக் என்றும் H1 டேக சைல்ட் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஒரு ஒரு நார்மலா ஒரு இது பண்ணிக்கல. ஓகேவா, இப்ப எங்களுக்கு வந்துட்டு டிவிஷன் டேக் அதை க்ளோஸ் பண்ணினா அப்புறம் லைக் என்ன ஒரு நெவ் டேக்னு சொல்லி எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை டிவிஷன் டேக், அதுக்கு அதை முடிச்ச பிறகு ஸ்பேன் டேக், அதாவது பேரலா இருக்குன்னு சொன்னா அதை வந்து சிப்ளிங் டேக்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இந்த நெவ்ன்ற டேகுக்கு உள்ள என்ன இருக்கு, இந்த டிவ் டேக் இருக்கு. அப்ப இது வந்துட்டு பேரண்ட் கம்போனன்ட், பேரண்ட் எலிமெண்ட், இது வந்து சைல்டு எலிமெண்ட். சரியா, இதே பாருங்க, இந்த ஏ டேக்கும் இந்த பட்டன் டேக்கும் பேரலா இருக்கு. அதை நாங்க சிப்ளிங்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா, சிப்ளிங் டேக் அப்படின்னு சொல்லி லைக் இது வந்துட்டு சும்மா ஸ்டாண்டர்டான நேம், இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டான நேம் இல்லை, சும்மா ஸ்டாண்டர்டா நாங்கள் யூஸ் பண்ற நேம்ஸ். இது வந்துட்டு சில பேர் வேற நேம்ஸும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தா எங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஜேஎஸ்எக்ஸ் எலிமெண்ட் வந்துட்டு ஒரு டேகை தான், ஒரு HTML டேகை தான் ரிட்டர்ன் பண்ண இயலும். ஆனா இந்த இடத்துல வேறுங்க ரெண்டு டேக் வருது. சம்டைம்ஸ் இப்படியா வேறுமே, என்ன நாங்கள் 2-3 டேக் வர வேண்டிய வரும். இதுல நாங்கள் என்ன, இதுல வந்து நாங்கள் சம்டைம்ஸ் நீங்க எழுதியல பார்ப்பீங்க, இதுக்கு இதுல நாங்கள் சரி நீங்க இதெல்லாம் சொல்லலாம் டிவ் டேக்னு சொல்லி சும்மா இருக்குது, நீங்க அதை யூஸ் பண்ணலாம் தானே சொல்லலாம். ஆனா டிவ் டேக்கு கண்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்படித்தானே, டிவ் டேக்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது பிளாக் எலிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யும், எங்களோட கம்போனன்ட்ரியை அந்த கம்போனன்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ரியாக்ட்ல சொன்னா, நீங்க குட்டி குட்டி கம்போனன்ட்டை உடைக்க உங்களுக்கு ரெப் பண்ண இல்லாம போகுது, உங்களுக்கு ரெண்டு டேக் இருக்குன்னு சொன்னா ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் சொல்லி ஒன்றை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்துட்டு எப்படி என்று சொன்னா பாருங்க, சரியா, டம்மி பாபான்ற மாதிரி ஒரு டேக் இருக்கு. சரியா, ஒன்றுமே நீங்க எழுத தேவையில்லை, ஒரு HTML டேக் தொடக்க வேண்டியது, அதை க்ளோஸ் பண்ண வேண்டியது, சரி, ஒன்றுமே இல்லாம இருக்கிற டேக். இப்போ இந்த H1க்குள்ள நான் இது பண்றேன். அப்ப இது ரியாக்டை பொறுத்த வரைக்கும், இது சாரி JSX பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேக் அது கன்சிடர் பண்ணும். ஆனா பண்ணிட்டு அதை வந்துட்டு அவுட்புட் பண்ணிக்கல, எதுவுமே இல்லாம இதை டிரெக்டாவே அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணும். சரி, அந்த கம்போனன்ட்ரியில அதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணும். சரி, இப்போ நான் இதை சேவ் பண்றேன். இப்போ எனக்கு அந்த எரர் போயிருக்க வேணும். சாரி, இது சரியா, ஹாய், ஓகேவா, விளங்கினதா, ஃப்ராக்மெண்ட் விளங்கினதானே பேசிக். சரியா, இப்போ பாருங்க, இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாமே கம்போனன்ட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா நெவ்வார தனி கம்போனன்ட், கீழே இருக்கிற விஷயங்களை கண்டென்ட்டை தனி கம்போனன்ட் எடுக்கணும். சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா சோர்ஸ்ல நார்மலா ஸ்டாண்டர்டா என்ன செய்யறாங்க, ஒரு கம்போனன்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு நெவ்வார் சொல்லிட்டு ஒரு JSX ஃபைலை நான் கிரியேட் பண்றேன், JSX ஃபைல். சரியா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் ரியாக்டுக்கு, ESLint React Redux சொல்லி. இந்த இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்கும். சரி, அப்ப நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்றேன்டா, RFC என்று போடுவேன். RFC என்று போட்டுட்டு ஸ்டெப் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் கிரியேட் ஆகும். சரி, இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் என்று போட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபுல்லாவே டைப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, எனக்கு இப்போ உங்களுக்கு அதுக்கு தேவையில்ல தானே, உங்களுக்கு ஐடியா இருக்கு தானே. ஓகே, நான் இப்போ வந்துட்டு நெவ்பார்ன்றத இந்த கம்போனன்ட், இதான் கம்போனன்டோட நேம். சரி, இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு தானே, இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த கம்போனன்டோட நேம். இதுக்குள்ள பார் இஸ் ஹியர். சரி, இப்போ நான் இது பண்ணிட்டேன். சரியா, இப்போ இது பண்ணிட்டு இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த AppJSX இதுல நான் எனக்கு தேவை. இப்போ இப்போதைக்கு இந்த இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல அந்த நெவ்பார்ன்ற
கம்போனண்ட்டை நான் ஒரு HTML டேக் மாதிரி டைப் பண்றேன். சரி, அப்ப இந்த நெப்பார் வந்துட்டு நார்மலாவே இம்போர்ட் பண்ணணும். இங்க இருந்து கம்போனண்ட்டுக்குள்ள நெப்பார்ன்ற ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல இருந்து நெப்பாரை எடுத்துக்கொள்ளு. சரி, அப்ப அந்த நெப்பார் இதுதான் நெப்பார். அது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது? இந்த நெப்பார் இஸ் ஹியர்ன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுது. சரி, அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நெப்பார்ன்றத நாம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒரு டேக HTML டேகை நாங்கள் எப்படி யூஸ் பண்றோமோ அதே போல இந்த டேகை யூஸ் பண்றோம். இதுதான் கம்போனன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதாவது ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜுக்குள்ள ஒரு 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 செட் ஆஃப் கோடை நாங்க என்ன செய்யறோம், அடியை கட் பண்ணி ஒரு தனி ஃபைலா கிரியேட் பண்றோம். அதுதான் கம்போனன்ட் சொல்றோம். பெருசா ஒன்றும் இல்லை ரியாக்ட்ல. என்ன சிம்பிள், என்ன இதுல இருந்து நாங்கள் ஈஸியா செய்திடலாம். சாரி, இது ஓகே. அப்ப இங்க பாருங்க, நெப்பார் சியர் வந்துட்டு அப்ப இந்த இடத்துக்கு பதிலா நார்மலா என்ன செய்யும்னு சொன்னா இந்த கோடை கொண்டு வந்து போட்டுரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேஜ் சோர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா வியூ பேஜ் சோர்ஸ் அங்க இருக்கு. சாரி இங்க இருக்கு. வியூ பேஜ் சோர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா சாரி வியூ பேஜ் சோர்ஸ்ல காட்டாது. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தானே, அதில் எங்களுக்கு காட்டாது. அதை சரி கன்சோல் சோர்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ், சாரி எலிமெண்ட்ஸில் இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு சரி அதை பாருங்க, இந்த ஐடி ரூட்ல மேலால என்ன செய்யுது, இந்த நெப்பார் சியர்ண்டு வருது. அப்போ நார்மலாக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நெப்பார்ன்ற ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த நெப்பார்ன்ற கம்போனண்ட்டை தவிர்த்துட்டு இந்த நெப்பார்ல நாங்கள் என்னத்தை எழுதியிருக்கிறோம், என்னதை ரிட்டர்ன் பண்றேனோ, என்ன கம்போனண்ட்ல இருக்கோ அந்த கம்போனண்ட் இதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இதுல கொண்டு வந்து போடும். சரியா, இதை நான் உங்களுக்கு சொன்னா டொம்ன்னு சொல்லிட்டு அதை ஒன்றை ஹைட் பண்ணி ஒன்றை ஷோ பண்ணி ஹைட் பண்ணி இருக்கிறதால வந்துட்டு அதை இன்னும் ஈஸியா வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி, அதை யூஐ லைப்ரரியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி அப்போ காம்ப்ளெக்ஸான இடத்துல அது வந்துட்டு ஈஸியா யூஸ் பண்ணும். சரி, அப்ப நான் இப்போ என்ன செய்யறேன், இந்த நெப்பார், இந்த ரியல் நெப்பார் அதை கொண்டு போயிட்டு நான் இந்த டிவ்வை ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை செய்யுது. சரியா, பைடாட நெப்பார் நார்மலா வேலை செய்யுது. என்ன செய்திருக்கிறேன், அந்த கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. சரியா, அப்ப நெப்பார்ன்ற கம்போனண்ட்ல இருந்து இப்ப டேட்டா வருது, இதுக்கு கீழே வருது. சரியா, ஓகே. இப்ப நெப்பார்ன்றது பேஜஸுக்கு காமன் ஆனது. சரியா, நெப்பார் எப்படி பேஜஸுக்கு காமன் ஆனது, நான் பாருங்க இந்த பேஜ்ல இருக்க நெப்பார் இருக்கும். சரியா, நான் வந்துட்டு இந்த அடுத்த பேஜுக்கு போறேன்னா இது வேற ஒரு பேஜுக்கு போறேன், அதுலயும் அந்த நெப்பார் இருக்கு. அப்ப அதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மேல போட்டுருவோம். இதே மாதிரி ஃபூட்டர்ன்னு சொன்னா கீழே நாங்கள் ஃபூட்டரை போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ள இருக்கிறது அந்த கண்டென்ட் வந்துட்டு பேஜுக்கு பேஜ் டிஃபர் ஆகும். அப்படித்தானே, பேஜுக்கு பேஜ் கண்டென்ட் டிஃபர் ஆகும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னொரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும், இன்னொரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கம்போனன்ட் தான் என்னன்னா என்னோட பேஜஸா இருக்க போகுது. சரி, அப்ப நான் என்ன செய்யறேன், இதை நான் கம்போனன்ட்ஸுக்குள்ள போடாமல் நான் வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். அதை வந்து பேஜ் ஃபோல்டர், சாரி பேஜில் ப்ளூரல்ல தான் நான் போடணும். பேஜஸ் நிறைய பேஜஸ் இதில் வரப்போகுதானே. அப்போ அதில் வந்துட்டு முதலாக நான் செய்கிறேன் ஹோம் பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். சரியா, இதை நான் ஹோம் பேஜ் ஏன்னா ஒரே பேட்டர்ன் யூஸ் பண்ண வேண்டாம் தான் எங்களுக்கு நல்லா. சரி, அதே மாதிரி RFC யூஸ் பண்ணி டைப் பண்ணுறேன். ஹோம் பேஜ் வருது, ஹோம்ன்றது கேபிட்டல். இப்போ எங்களுக்கு ரீநேம் பண்ணிக்க இப்படித்தான் நார்மலா எங்களோட கம்போனன்ட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு கம்பெனிஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நாங்க பாய்க்கிற ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா பேஜோட நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஆகும், அதுக்கு பிறகு வர எவ்ரி வேர்டிங் வந்துட்டு கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கும். ஆனா உள்ள நாங்கள் கம்போனண்ட்டுக்கு நேம் பண்ணிக்க எவ்ரி வேர்டுக்கும் கேபிட்டல் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதை சொல்றது பேட்டர்ன். இது வந்து கேமல் கேஸ் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்துட்டு ஸ்மால் கேமல் கேஸ், இதை வந்து கேபிட்டல் கேமல் கேஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் நார்மலாக இப்படியான வேர்டிங்கை யூஸ் பண்ணோம். சரி, இப்போ இந்த ஹோம் பேஜை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல ஹோம் பேஜ் என்ற கம்போனண்ட்டை யூஸ் பண்றேன். சரியா, ஓகேவா, ஓகே. இங்க வந்துட்டா ஹோம் பேஜ். சரியா, ஹோம் பேஜ் என்ற டெக்ஸ்ட் வந்துட்டேன்னு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு ஹோம் பேஜை டிசைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னுக்கு சரியா எனக்கு ஒருக்கா பிரேக்குக்கு லைக் பிரேக் தெரியும் தானே, இதுல HTML தெரிஞ்சாக்கள், HTML தெரிஞ்சாக்கள் தம்ஸ் அப் பண்ணுங்க. HTML எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சில பேர் போட்டிருந்தீங்க. யா, கிரேட் கிரேட். அப்ப இதுல வந்துட்டு பிரேக் டேகுக்கு என்ன நாங்க அதாவது பிரேக் பண்ணோம் தானே, ஒரு பேஜ்ல லைட் போகுதுன்னா அடுத்த லைனுக்கு போவோம் தானே, அதை எப்படி எழுதுவோம் மட்டும் எனக்கு இருக்கா டக்குனு சேட்ல போடுங்க. அப்போ எனக்கு சேட்ல போடுங்க ஒரு பிரேக் டேக் நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்கே
ஓகே, கொஞ்சம் பேர் பிஆர் பிராக்கெட் இருக்குல்ல, பிஆர் போடுறீங்க. செல்ஃப் க்ளோசிங் எழுதுறதுன்னு சொன்னா கிரேட், சுமன் போட்டிருக்கார். ஓகே ஓகே, ஒருத்தன் போடுங்க. யா கிரேட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. யா, அப்ப இதை வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங்னு சொல்லலாம். செல்ஃப் க்ளோசிங்னா என்னண்டா, ஒரு டேக்கை தொடங்கி இன்னொரு டேக்கை கொண்டு வந்து முடிக்காம இருக்கிற டேக்கையே முடிச்சு விடுவோம்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். சரி, அப்ப இப்ப இந்த கம்போனண்ட்டை பாருங்க. இந்த கம்போனண்ட்டுக்குள்ள நாங்கள் திருப்பி திருப்பி நார்மலா போய் நார்மலா எழுதுறது குறையும். அப்ப நாங்கள் இது என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப திருப்பி இவ்வளவுத்துக்கும் எழுதாம நார்மலா ஒவ்வொரு கம்போனண்ட்டையும் நாங்கள் செல்ஃப் க்ளோசிங் டேக்காவே யூஸ் பண்ணுவோம். சரியா, இது வந்துட்டு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, அப்ப மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அதுக்கு தானே பசுமா கேட்டேன் நான். ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு ஹோம் பேஜுக்கு பார்ப்போம். அப்போ எங்களோட ஹோம் பேஜில் நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சில கோட் இருக்குது ஹோம் பேஜுக்கு. சில உங்களுக்கு ஈஸியா நான் உங்களுக்கு டக்குண்டு அடுத்தடுத்த கொண்டு போறதுக்காண்டி கோட் வந்துட்டு இது பண்ணினேன். இதுல ஓகே, சாரி, இதை நான் காப்பி பண்ணிட்டு இதுல பண்ணிட்டு இது நான் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஓகே தேவையில்லை இப்போதைக்கு, சேவ் பண்றேன். சரியா, ஓகேயா, வெல்கம் டு பைடா. ஓகே, சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டாங்க, திருப்பி இருந்து எனக்கு தேவை தானே. ஸோ பைடாக்கு ஒரு அக்காரால் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறா. சரியா, ஓகே, இது நார்மலா ஒரு இது பண்ணியாச்சு. சரியா, இது ஹீரோ செக்ஷன். அப்போ நான் மேலே இது பண்ணிட்டேன். சரியா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு கீழே தான் நாங்கள் ப்ரொடக்டோட இதை கிரியேட் பண்ண போறோம். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் வரவில்லை போகுது. அப்போ ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு இதுக்கு அந்த கீழே வந்து போடுறேன். சரியா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அதுக்கும் திருப்பி இன்னொரு கோட் வச்சிருக்கிறேன். சரியா, இந்த கண்டெய்னர்ல சாரி, இதே மாதிரி அவங்களுக்கு காப்பி பண்ணி போட்டுட்டேன்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம். சரி, இதுல வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல இதை லிஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஒரு இமேஜோட லிங்க் கொண்டு எடுக்கணும். டெஸ்ட். சரி, ஐடி வந்துட்டு இதுக்கு தேவையில்லை. ஓகே, இதுக்கு வந்துட்டு சரியா, ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிருந்தேன், இந்த இதோட டிசைன் எடுத்திருக்கேன். ஓகே, சாரி, நேரம் வருது. ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நேம்கள் வந்து இதுல வருது. ப்ராடக்ட் நேம். சரியா, ப்ரைஸுக்கு பதிலா எவ்வளோ ஒரு 1000 ஜாமான் விற்போம்மா. 1000 ஆர்எஸ் இல்லாட்டி ஆர்எஸ் 1000 போடுவோம். ஆர்எஸ் ஓகே, இது தவிர ப்ராடக்ட் ஐடி இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. சரியா, ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு ப்ராடக்டோட கார்டு வந்துட்டு என்ன கார்டுன்னு சொன்னா நாங்கள் இதை சொல்லுவோம். இதில் வந்துட்டு பாருங்க, இந்த டராஸில் இது வந்துட்டு ஒரு கார்டுன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இது இந்த ஃபார்மெட்ல இருக்கோம்னா ஒரு கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ப்ராடக்ட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஓகே, இப்போ நான் பாருங்க, இப்போ இதில் பாருங்க, நான் வந்துட்டு ப்ராடக்டோட கார்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதானே இதில் ஒரு ப்ராடக்ட் இது ஈஸியாக உங்களுக்கு டக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்காண்டி இதில் ஒன்றுமே நான் செய்யலை. ஜஸ்ட் HTML CSS தான் இருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே HTML CSS மட்டும்தான் இருக்குமே. நான் இது முடியும் உங்களுக்கு இந்த கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் GitHubல. நீங்கள் இப்போ இந்த உங்களுக்கு சும்மா ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் வீடியோவும் பேருந்து உங்களுக்கு வீடியோவும் அப்லோட் ஆகும் யூடியூப்ல. நீங்கள் பேருந்து உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, அந்த கோடையும் இதையும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. சரி, அப்போ நார்மலா ஒரு கார்டு வந்து செஞ்சிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா இதே மாதிரி 5 கார்டு வேணும். சரி, 5 கார்டு வேணும். எத்தனை பேருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் அரே தெரிஞ்சாக
ஓகே ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்டோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா தான் அதுக்கு சில பேர் சிரிக்கிறீங்க. ஓகே ஓகே ஜாவாஸ்கிரிப்டோட அரே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அரேன்னு சொன்னா ஒரு லிஸ்டா இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க 5-6 டீட்டெயில ஒரே டைம்ல சேவ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ அந்த அரேயை வச்சுட்டு நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம். சரி இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணுறேன். சரியா ஃபோர் லூப் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா இது வந்து ரியாக்ட் கோர்ஸ் தானே. இப்போ எங்களை ஒன்றும் செய்யலை ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ஒரு அரே ஒன்றை கிரியேட் பண்ணுறேன். சரியா 1 3 2 1 போடுறேன். சரியா லெட் போடுறேன். லெட்ன்றது என்ன? லெட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்டில் எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற டேட்டாவை கிரியேட் பண்றது. சரியா ஓகே இப்போ பாருங்க எனக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இதுதான் இது எங்களோட ப்ராடக்ட் கார்டு இருக்கு தானே. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் சரி இதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்டோட கார்டு. இந்த கார்டை எனக்கு 5 தடவை வேற பண்ணணும். அதான் என் டார்கெட். ஓகே இப்போ அதுக்கு நான் வந்துட்டு ஃபோர் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபோருக்கு பதில் இன்னொரு விஷயம் இருக்கு. மெப் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? ஃபோர் மாதிரி மெப்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அரே ஃபங்க்ஷன் உண்டு. சரியா எஸ் அந்த அரே ஃபங்க்ஷனை தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரி அப்போ இதில் என்ன பேர் போட்டு நான் ப்ராடக்ட்ஸ் சாரி இதில் எப்பயுமே அரேக்கு ப்ளூரலில் பேர் வைக்கணும். சரி ப்ராடக்ட்ஸ் போடுறேன் ப்ராடக்ட்ஸ். சரியா ப்ராடக்ட்ஸ் டாட் மேப்ன்னு சொல்லி போட்டுட்டு இதில் நாம் வந்துட்டு ப்ராடக்ட் சரியா ப்ராடக்ட்ஸில் மேப் இது வந்துட்டு உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும் ஜாவா ஸ்கிரிப்டில். சரியா இதை போட்டுட்டு இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கட் பண்ணி கொண்டு போய் இந்த ப்ராடக்ட் கார்டு முடிகிற இடத்துல போட்டு வரணும். அதாவது என்ன செய்யுதுன்னு சொன்னா ப்ராடக்ட்ஸ்ன்றதை மேப் பண்ணுது. எத்தனை ப்ராடக்ட் இருக்கு இதுல? மூன்று லிஸ்ட் இல்லையா? அதுல லென்த் எவ்வளவு? 3. அப்ப இந்த 3 தடவை இது மேப் ஆக 3 தடவை இது ரன் ஆகும். சரி எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி 3 இது வந்துடும். சரியா ஓகே லெட்ஸ் இதுல என்ன இஷ்யூ product is not defined. sorry yeah ஓகே அமௌண்ட் வந்திருக்கா? சரி நான் அதில் சின்ன இதை போட மறந்துட்டேன். அப்போ இது வந்துட்டு இஎஸ் கன்ஃபிகரேஷனில் ஃபங்க்ஷன் இப்படி எழுதலாம் என்ன ஜாவா ஸ்கிரிப்டில். அப்போ அப்படி எழுதிருக்கேன். அப்போ 3 வந்திருக்கு. இப்போ நான் பார்ப்போம் என்ன ஒரு 2 எங்களுக்கு 5 தானே எங்களை எக்ஸ்பெக்டேஷன். 3 திருப்பி 5 போகிறோம். வா சரியா இப்போ அரே வந்துட்டு இட்ரேட் பண்ணி எங்களுக்கு 5 வந்துட்டு. சரியா இது இப்படித்தான் என்ன செய்வோம்னு சொன்னால் நான் சொன்னா உங்களுக்கு ஜேஎஸ்எக்ஸ்ல என்ன செய்யலாம்? ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் கலந்து எழுதலாம். சரியா கலந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சாரி அத மாதிரி தெரியல பாருங்க. இதுல இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்றது ஃபுல்லா HTML. சரியா ஓகே இப்போ இதுல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு என்னட்ட இருக்கிற JSON ஃபைல அப்படியே காப்பி பண்ண போறேன். சரி இந்த ப்ராடக்ட்ஸ்ல பாருங்க ப்ராடக்ட்ஸ்ல ஒரு அரே இருக்கு. அந்த அரே வந்துட்டு ஃபுல் ஆஃப் ப்ராடக்ட்ஸா இருக்கு. சரி இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு பதிலா பேஸ்ட் பண்ண போறேன். சரி இதோட லென்த் இருக்கா பார்ப்போம். கடைசியில் எரர் இருக்கா இல்லை? ஓகே ஓ கிரேட் சாரி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா ஓகே இதில் நான் வந்துட்டு பார்க்குறேன். இதில் லென்த் இருக்கா பார்ப்பேன். 1 2 3 4 5 6 சரியா எத்தனை இருக்கு? சேட்ல போடுங்க எத்தனை இருக்குண்டு. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 என்ன 6 இருக்கா? அப்ப 6 வந்துட்டு 6 இது வந்து எங்களுக்கு வரணும். லென்த்தை தானே வச்சு நாங்கள் அதில் லூப் பண்ணாங்க. 1 2 3 4 5 6 அப்ப சரி என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு. சரியா ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ப்ராடக்டோட இது இருக்கு தானே ப்ராடக்டோட இதை நான் வந்துட்டு ஒரு கார்டை ஒரு தனி கம்போனண்டா மாற்ற போறேன். சரியா இப்போ இதில் வந்துட்டு பாருங்க ப்ராடக்ட் கார்டு. சரியா ப்ராடக்ட் கார்டு டாட் ஜேஎஸ்எக்ஸ் இது ஒரு கம்போனண்டா கிரியேட் பண்றேன். சரி இதில் RFC கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஹோம் பேஜில் இந்த ப்ராடக்டோட கார்டு அவ்வளோதையும் அப்படியே அலைக்கா தூக்கி கொண்டு போயிட்டு சரியா தூக்கி கொண்டு போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா ப்ராடக்ட் கார்டுகளை போட போறேன். சரியோ ப்ராடக்ட் கார்டில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கார்டில் இருக்குது. இப்போ நான் இதில் என்ன செய்ய போறேன்? இதில் வந்துட்டு ப்ராடக்ட் கார்டு கம்போனண்ட்டை சாரி என்ன பிரச்சனை? RFC இதில் அந்த ப்ராடக்ட் கார்டு
சரியா ப்ராடக்ட் கார்டில் நான் இதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். எஸ் கார்டு, ஓகே ப்ராடக்ட் கார்டோட இது வந்துருக்கு. சரியா, நான் அதில் ரீநேம் பண்ணல, அது கேபிட்டல் எல்லாமே கேபிட்டல் இருந்தால் தான் அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ சில இதில் அப்படி யாராவது பண்ணா சரியா. அப்போ ஓகே, இப்போ நான் இதை கம்போனண்டாக பிரிச்சுட்டேன்னா அதுக்குள்ளே இருக்கிற தனி கம்போனண்ட் ஆக்கிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி வருதா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருது என்ன, 6 வந்திருக்கு என்ன. இப்போ நான் என்ன செய்யணும், இதே மாதிரி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வந்து வந்துட்டு என்னடா இதுன்ற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா ஒரே ப்ராடக்ட் தான் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன செய்யணும், எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஜேசன் நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் என்ன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. இது கிரீன் பெல் பெப்பர், இது வந்துட்டு என்னது கிரீன் சில்லி பெப்பர், அப்படி வந்துட்டு ஒவ்வொரு இது இருக்கு எங்களுக்கு. ஆனா இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுக்குள்ள ப்ராப்ஸ் சொல்லி ஒன்று பாவிக்க போறேன். சரி, இதுல வந்துட்டு ப்ராப்ஸ் சொல்லி ஒன்று பாவிக்கிறேன். சரியா, இந்த ப்ராப்ஸை பாவிச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், சிம்பிளா லாக் பண்ண போறேன் ப்ராப்ஸ் சொல்லிட்டு. சரியா, இதுல பார்த்தா என்ன செய்ய போறேன்டா, ப்ராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜான். சரியா, ஓகே, give me a minute. ரைட், இதுல ப்ராப்ஸ். ஓகே, ஓகே, எஸ். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பேரண்ட் கம்போனன்ட் இருக்கு தானே, பேரண்ட் கம்போனன்ட் அதாவது பேரண்ட் எலிமெண்ட் சைல்டு எலிமெண்ட் மாதிரி பார்த்து நாங்க தானே, சாரி அதே மாதிரி வந்துட்டு பேரண்ட் கம்போனன்ட்டுக்கும் சைல்ட் கம்போனன்ட்டுக்கும் முடியல எங்களுக்கு டேட்டா பாஸ் பண்ணணும். சரியா, இப்போ எங்களுக்கு இட்ரேட் பண்ணேக்கல ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதானே. அப்போ இதில் வந்துட்டு பாருங்க, இட்ரேட் ஆகி இந்த ப்ராடக்ட் என்னத்தை குறிக்கும், இதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் குறிக்கும். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் என்ன செய்யறோம்னா இதில் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், இதுக்குள்ள பாஸ் பண்ண போறோம். இப்போ ப்ராப்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ப்ராடக்டை நார்மலா நான் பாஸ் பண்ண வேணும். அப்ப இதுல நீங்க பாருங்க, ஒரு வேரியபிளை நான் ஹேண்டில் பண்ணேன், என்ன செய்யணும்னு சொன்னா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். இதுல பாருங்க கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிப்பேன் இந்த இதுக்கு. அப்ப நீங்க ஒரு கேர்லி பிரேசஸ் JSXல யூஸ் பண்றீங்கன்னா அதுக்குள்ள எழுத போறது ஜாவா ஸ்கிரிப்ட் அர்த்தம். சரியா, அப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன பேர், அதுக்கு ப்ராடக்ட், என்ன ப்ராடக்டை நான் இது பண்றேன். சரியா, இப்ப இதுல ப்ராடக்டை கிரியேட் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு, 25 24 ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து இருக்கு. சரியா, இப்ப இதை இன்னும் நான் வந்து ஈஸியா நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். இந்த இதுக்குள்ள ப்ராப்ஸ் வருது, இந்த ப்ராப்ஸை வந்துட்டு எடுத்தா பார்த்தா அது வந்துட்டு ப்ராடக்டோட டீட்டெயில் வருது. சரியா, ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் நேமுக்கு பதில சரியா ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுப்போம். விளங்குதா, இதுல பாருங்க கிரீன் பெல் பெப்பர், இது கிரீன் சில்லி பெப்பர், இது ஹோனி ஜார், இது வந்து ஐஸ்கிரீம், இது வந்து கிவி ஜூஸ். மாறினது விளங்கினதா, மாறினது விளங்கினதார்கள், மாறினது விளங்கினதார்கள் தம்ஸ் அப் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம மோஸ்ட் ஆகல விளங்க நினைக்கிறேன். இந்த ப்ரொஃபஸர் இதை விஷயத்தை முடிச்சு நான் உங்களுக்கு டவுட்டுக்கு டைம் தரேன்னா. சரியா, ஓகே இந்த ப்ரொஃபஸ் வந்துட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மெயினான விஷயத்த மாற்றுவோம். இப்போ எங்களுக்கு டக்குன்னு விளங்குற மாதிரி எந்த இடம், இமேஜ். சரியா, இப்போ ப்ராப்ஸ் டாட் இமேஜ் என்ன, இதில் பாருங்க உங்களுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாருங்க, இந்த இதில் பாருங்க என்ன பேர் வருது, இமேஜ் என்ற பேர்ல தான் இமேஜ் வருது. அப்போ இதில் நான் இமேஜ் என்று சேவ் பண்ணி போட்டு இங்கே வரேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். வாவ், கிரீன் பெல் பெப்பர், சில்லி பெப்பர், ஹோனி ஜார் ஐஸ்கிரீம், கிவி ஜூஸ். விளங்கினதா, சரியா. இப்போ சிம்பிளா வந்துட்டு நாங்க வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம். சரியா, பைடாவுக்கு வந்துட்டு ஒரு 5 ப்ராடக்ட் வந்துட்டு, சரி 6 ப்ராடக்ட்டை நாங்க லிஸ்ட் பண்ணிட்டோம். சரி, இது 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 இதுவரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் என்று சொன்னால், இதுவரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும் என்று சொன்னா எனக்கு இருக்கா, யா எனக்கு இருக்கா சொல்லுங்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு டக்குன்னு சேட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் குயிக்கா இது பண்ணுவோம். சரியா, உங்களுக்கு இதை நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த இதை மிரரை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னு சொன்னா எனக்கு சேட்ல போடுங்க ப்ளீஸ். ஏதாவது டவுட் இருக்கா, டவுட்னு சொன்னா எனக்கு சேட்ல போடுங்க.
ஓகே, டவுட்னா chatல போடுங்க. ப்ராப்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி ப்ராப்ஸ்ன்னா என்ன அர்த்தம்டா, பேரண்ட் கம்போனன்ட் இருக்கு, அதுக்குள்ள சைல்ட் கம்போனன்ட் இருக்கு, அப்படித்தானே? பேரண்ட் கம்போனன்ட் இருக்கு, சைல்ட் கம்போனன்ட் இருக்கு. ஒரு நிமிஷம் தான், நான் இப்ப விஎஸ் கோடை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். உங்களோட கோடை வச்சு உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்ப எங்களுக்கு வந்துட்டு பாருங்க, எது பேரண்ட் கம்போனன்ட்? இந்த ஹோம் பேஜ் தான் பேரண்ட் கம்போனன்ட். அப்ப இதுக்குள்ள என்ன கம்போனன்ட் இருக்கு? ப்ராடக்ட் கார்டு இருக்கு, அப்படித்தானே? பேரண்ட் கம்போனன்ட்டுக்குள்ள ப்ராடக்ட் கார்டுன்ற இன்னொரு கம்போனன்ட் இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட் கார்டுக்கு உள்ள நீங்க டேட்டாவை அனுப்பணும் அப்படி என்று சொன்னா, நீங்க ஹோம் பேஜ்ல இருக்கிறீங்க, அதாவது பேரண்ட் கம்போனன்ட்ல இருக்கிறீங்க, பேரண்ட் கம்போனன்ட்ல இருக்கிற சைல்ட் கம்போனன்ட்டுக்கு உள்ள நீங்க வந்து டேட்டா அனுப்புறீங்கன்னா இந்த ஃபார்மட்ல அனுப்பலாம். அதாவது ஏதாவது ஒரு நேம், இது ப்ராப்ஸுக்கு பதிலா நான் இப்படியும் வச்சுக்கலாம், ப்ராடக்ட்னு வைக்கலாம். சரி, எனிதிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு பேரை போட்டுட்டு அதுக்குள்ள அனுப்பினீங்கன்னு சொன்னா, அங்க நீங்க அதை எப்படி கேட்ச் பண்ணணும்னு சொன்னா, இதே ஃபார்மெட்ல கேட்ச் பண்ணணும். ஒரு கேர்லி பிரேசஸ்ல அந்த நேம் எடுத்தீங்கன்னா அந்த நேமுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இப்ப எது இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ப்ராடக்டோட நேம் என்னவோ வரும். அது மேப் பண்றோம் தானே. இப்ப 5 ப்ராடக்ட் இப்ப 5 அரே 5 ப்ராடக்ட், 5 ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியா ஒரு கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ரீயூசபிள் கம்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திருப்பி திருப்பி நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒருக்கா ப்ராடக்ட் கார்டை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த டேட்டாவில் ஒர்க் பண்ண வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்டேட்டை வழியா நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அந்த இது கம்போனன்ட் நீங்க திருப்பி 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 யூஸ் பண்ணலாம். என்ன, இப்ப வேற ஒரு பேஜ்ல உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, அப்ப நாங்க அடுத்த செய்யும் டைம் எங்களுக்கு பெர்மிட் ஆயிட்டுன்னு சொன்னா சிங்கிள் பேஜ் செய்வோம். சிங்கிள் பேஜ்ல வந்துட்டு நாங்க அதுக்கு கீழே நீங்க பார்த்துருப்பீங்க, டராஸ்ல பார்த்துருப்பீங்க ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ் வரும். என்ன, யூ மே லைக் திஸ், யூ மைட் லைக் திஸ்ன்னு சொல்லி ஒரு கீழே ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் இருக்குதானே. அந்த ப்ராடக்ட்ஸுக்கு பதிலாக திருப்பி புது கார்டு செய்ய தேவையில்லை, இல்லாட்டி அங்கே இந்த கொப்பி நீங்க வந்து போட தேவையில்லை. இதே கார்டை திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் கார்டை நாங்கள் போட்டுட்டு ப்ராடக்டோட டீட்டெயில் பாஸ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் கார்டை வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு சரியா வரப்போகுது. அதான் ரீயூசபிள் கம்போனன்ட் சொல்லுவோம். சரியா? அப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதைத்தான் ப்ராப்ஸ். ஓகே அனிதா மெரின். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. லைக் 5.73. ஓகே, இதுல போர்ட் நம்பர் வந்துட்டு கொஞ்சம் நெட்வொர்க்கிங் அந்த இது சரியா வரும். இதுல வந்து சிம்பிளா அவங்க சொல்லணும்னு சொன்னா, இது வந்துட்டு ஒரு சர்வரா ரன் பண்ணுவோம். நோட் ஏதாவது ஒரு நீங்க ப்ராஜெக்ட் செய்றீங்கன்னா அது வந்து சர்வர்ல ரன் பண்ணும். இது வந்து ஃபுல்லா சர்வர்ல ரன் பண்றாரு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு லோக்கலா வந்துட்டு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணணும். அதுதான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட்டுக்கு நம்பர்ஸ் வரும், சிலது ரெண்டமா வரும், சிலது டைனமிக்கா இருக்கும். இது நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், அது டிபெண்ட். அதை பற்றி நீங்க இப்போதைக்கு போட்டு குழப்பி கொள்ளாதீங்க. இந்த வீட்டில் ரன் பண்ணிக்க, வீட்டில் 5273 பிஸியா இருந்துன்னு சொன்னா ஒரு நம்பர் தரும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு போர்ட்டை ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு போர்ட் நம்பரை தரும். இதுல நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம், எனக்கு 3000 தான் வேணும்னு சொல்லி. அது 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 நீங்க போட்டு குழப்பி கொள்ள தேவையில்ல சாக்கி. ஓகே, ரகுமகன் செல்வகுமார். ஹாய் சார், வாட் இஸ் ESLint or CCJS? ஓகே, ESLintன்றது எங்களுக்கு அதை என்ன சொல்றது, அது ஒரு பிரின்சிபல். ESLintன்றது என்னன்னா, அது ஒரு இப்படித்தான் கோட் இருக்கணும். கோட்ல சில டிசிப்ளின்ஸ் இருக்குங்க. நான் எல்லாருமே நினைச்ச மாதிரி கோட் பண்ணல. அது ரீடபிளா இருக்கணும், அது ஷேரபிளா இருக்கணும், அதை வந்துட்டு வேற யாரும் பார்த்து ரீட் பண்ண முடியுமா இருக்கப்ப அதுகள் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள். சரி, அப்போ உதாரணத்துக்கு ரியாக்ட் கம்போனன்ட்ல நீங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்படி இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்க, இம்போர்ட்டே நிறைய இருக்கு. அந்த இம்போர்ட் நிறைய இருக்கைகள் என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க வந்து கீழே அந்த இம்போர்ட், இப்போ நான் இதுல பாருங்க ப்ராடக்ட் கார்டு மேல போட்டிருக்கேன். நான் கீழே ப்ராடக்ட் கார்டு இந்த ப்ராடக்ட் கார்டு கம்பவுண்ட் அழிச்சாலும் 2வது லைன் நான் அழிக்க மாட்டேன். அப்ப அதுகளை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு எனக்கு தேவையில்லாத ரன் பண்ணாது, எனக்கு வந்து ஸ்பீடா எஃபிஷியண்டா இருக்கும். அப்ப அதுகளை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் ESLint. அது வந்து இப்போ ஸ்டாண்டர்டா எல்லாருமே யூஸ் பண்றாங்க, அதுக்கு தான் அது இருக்கு. சரி, வேற யாரு இப்போ ப்ராப் சம்பந்தமா ரியாக்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் யாரு இருந்தா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்கள் அதை ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் தாங்க. ஓகே, தேங்க்யூ அபிலாஷினி. வேற யார் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க.
ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லாட்டி நாங்க அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஒரு தம்ஸ் அப் தாங்க. சரி, அப்ப நான் அடுத்ததை மூவ் பண்றேன்னா, சரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸும் இல்லாத பட்சத்துல நாங்க அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செய்யறேன், இப்போ வந்துட்டு ப்ரொடக்டோட பேஜ் எடுத்துட்டோம். என்ன என்டையர் ஸ்கிரீனை திருப்பி ஷேவ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சேட்ல போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே, இப்போ ஃபைன். இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ இப்பதான் எங்களுக்கு வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நான் ரவுட்டிங்னு சொன்னேன். என்ன ரவுட்டிங்னா என்னன்னா சிம்பிள். ரவுட்டிங்கா நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, சரியான சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு இதுல கிரீன் பால் பேப்பர் இருக்கு. இப்ப சரி, நான் டராஸை வச்சு விளங்கப்படுத்துறேனே. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரைண்டர் மிஷின் சென்டர் இருக்கு. சரியா, என்ன சொல்றது, மல்டி பிளண்டர், மிக்சர், கிரைண்டர், ஜார், கப்ஸ், வாட் இது இருக்கு. இதை கிளிக் பண்ணோட என்ன நடக்குது, இன்னொரு பேஜுக்கு போகுது. இதைத்தான் ரவுட்டிங்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பேஜ்ல இருக்கிறீங்க, இன்னொரு பேஜுக்கு போகணும்னு சொல்லி அந்த அந்த ப்ரோசஸ் ஒன்று நடக்குது தானே, அதைத்தான் ரவுட்டிங்னு சொல்றாங்க. சரியா, இப்ப ரவுட்டிங்லாம் இது தானே, ரவுட்டிங் அவ்வளவுதான், சிம்பிளா. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியாக்ட் வந்து ஒரு யூஐ லைப்ரரி. சரியா, யூஐ கிரியேட் பண்றதுக்குரிய லைப்ரரி. அப்ப அதால வந்துட்டு ரவுட்டிங் ஹேண்டில் பண்ண இயலாது. அதுக்கு நான் என்ன செய்வோம்னு சொன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டோம்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதைத்தான் நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம். சரியா, ரியாக்ட் ரவுட்டர் டோம்ன்றது தான் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இப்ப இது வந்துட்டு இப்ப ரியாக்ட்ல நாங்க நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு என்பிஎம், நான் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா என்பிஎம் தான் எல்லா பேக்கேஜஸையும் மேனேஜ் பண்ற ஒரு விஷயம். என்ன சாரி, அப்ப இதுல வந்துட்டு இந்த என்பிஎம் தான் வந்துட்டு இந்த ரியாக்ட் ரவுட்டர் டோமும் ஒரு என்பிஎம் பேக்கேஜ் தான். சரி, அப்ப அதில் கிளிக் பண்ணோம்னு சொன்னா இதுல சில டீட்டெயிலிங் நீங்க பார்க்கலாம். நீங்க பேருந்து பார்க்க போய் உங்களுக்கு கொஞ்சம் கோடிங்ல நீங்க இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன உடனே உங்களுக்கு இதுல எல்லாமே விளங்கும். இதெல்லாம் சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயம் இந்த விஷயம். சரியா, ஒரு வீக்குக்கு 10 மில்லியன் டைம்ஸ் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. மில்லியன்ஸ் தானே, எனக்கு அந்த அந்த இது இருக்க கவுண்டர் இருக்கா சொல்லுங்க டெக்ஸ்ட்ல. சாரி, இது என்ன, இது லட்சம், இது மில்லியன், இது 10 மில்லியன். சரிதானே. என்ன 10 மில்லியன் டைம் ஒரு வீக்ல டவுன்லோட் ஆகுது இந்த 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 மாடியூல். ஸோ இது வந்து சரியான பவர்ஃபுல்லான மாடியூல். ஸோ இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். சரி, அப்போ நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னு நார்மலா இதுல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரௌஸ் இது இந்த டெர்மினல்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னால நான் இன்னொரு டெர்மினல் எடுத்துட்டு இதை கொடுக்குறேன். என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டோம். சரியா, இப்போ நாங்கள் என்னென்னா இது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணோம், ஸ்ட்ரக்சர்டை லேர்ன் பண்ணுறதுக்கு. நாங்கள் அந்த உங்களுக்கு டைம் மட்டும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த என்பிஎம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் டைம் வந்துட்டு மட்டும் இருக்கிறதால பல வந்து கொண்டு வரேன். சரியா, இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இது வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு என்ன ஃபவுண்ட் 0 பேட்டரிஸ் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டான். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சரி இப்போ இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் இதை செட்டப் பண்றதுக்கு நான் செய்யணும். சரியா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரௌசர் லிண்டை வந்துட்டு செட்டப் பண்ணணும். அது நான் எங்க செட்டப் பண்ணணும்னு சொன்னா மெயின் JSXல செய்யணும். இந்த ஆப் முழுவதில் இந்த ஆப் முழுவதிலையும் எங்களுக்கு அந்த ரவுட்டர் யூஸ் பண்ணணும். சரி, அப்போ அதுக்கான நான் என்ன செய்யறோம்னு சொன்னா ப்ரௌசர் லிண்ட்னு சொல்லி ப்ரௌசர் ரவுட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரி, அப்போ அதை நான் வந்துட்டு என்ன செய்யறேன், இம்போர்ட் பண்ணுறேன். சரி, ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்கிற ப்ரௌஸ் ரவுட்டர்ன்ற ஒன்றை இம்போர்ட் பண்ணிட்டு நான் அதை என்ன செய்யறேன், இதால ரெப் பண்றேன். ஆப்பை இதால ரவுட் பண்றேன் ப்ரௌசர் ரவுட்டர். சாரி ஓகே, ப்ரௌசர் ரவுட்டரில் நான் இதை ரெப் பண்றேன்னு சொன்னா என்னண்டா கட்டுறது என்ன ஃபுட் ரெப் பண்றேன்டா ஃபுட்டை வந்துட்டு பார்சல் பண்றது தான். அப்போ இந்த ஆப்பை வந்து நான் ரெப் பண்றேன்னா ஆப்புக்கு மேலே எங்கேயும் போட்டு விட்டா சரி, அப்படிதான் ரெப் பண்றேன்னு சொல்றேன். சரி, அப்போ இதை வந்துட்டு முதல்ல ரெப் பண்றேன். அடுத்து நான் என்ன செய்யறேன், FGSXக்கு போறேன். சரி, அதுக்கு முன்னுக்கு இன்னொரு பேஜ் எனக்கு தேவை. அதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் பேஜ் மாதிரி வைங்களேன், அபவுட் அஸ் பேஜ்னு சொல்லி ஒன்று செய்யறேன். சரியா, இதுல வந்துட்டு RFC கொடுத்துட்டு அபவுட் பேஜ். சரியா, இதுல வந்துட்டு இதுல நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஃப்ராக்மெண்ட் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அபவுட் ஒரு H1 கொடுக்குறேன் about us. சரியா? அப்போ நான் வந்துட்டு பைடா பற்றி கொஞ்சம் எழுதிடுவாங்க. இஃப் யூ பை திஸ் இஃப் யூ டோன்ட் பை எனிதிங் பைடா. சரியா? ஒன்றும் வாங்காட்டி வாங்கடான்ற மாதிரி சும்மா ஃபோட்டோஸ் வந்து போட்டுருக்கேன். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நான் இதில் வந்துட்டு இந்த ஹோம் பேஜை கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அபவுட் பேஜை போடுறேன். சரியா? அபவுட் பேஜை போட்டேன்டா. இப்போ வந்து பார்த்தால் சரியா, அபவுட் அஸ் இஃப் யூ டோன்ட் பை எனிதிங் பைடா. சரி, அப்போ இது விளங்கு தானே, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த கம்போனண்ட்டை அரேஞ்ச் பண்ணிக்க. சரி என்ன? இப்போ இதில் பாருங்க, இப்போ நான் என்ன செய்யறேன்னு இப்போ ரவுட்டர் செட்டப்புக்கு வரேன். இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நெப்பார் வந்து எங்களுக்கு மாறணுமா? எல்லா பேஜுக்கும் எங்களுக்கு நெப்பார் மாறணுமா? எஸ்ண்டா எப்படி போடுங்க, நோண்டா எப்படி போடுங்க. எல்லா பேஜுக்கும் உங்களுக்கு நெப்பார் மாறணுமா? ஓகே, ஒருத்தருமே நெப்பார் மாறுதல் நெப்பார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்போ எங்களுக்கு என்ன பேஜுக்கு ரவுட்டிங் போனாலும் நெப்பார் அப்படியே இருக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நெப்பாருக்கு கீழே தான் ரவுட்டிங்கை செட் பண்ணணும். சரியா? இதுல பாருங்க, நாம அதில் என்ன செய்யறோம், ரவுட்டர் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது ரியாக்ட் ரவுட்டர் டோமில தான் இருக்கு. சரியா? அதை நான் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன செய்யறேன்னா ரவுட்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்றேன். சரி, இதுதான் முக்கியமான இது. முக்கியம் இல்லை, எல்லாமே முக்கியம்தான். இதுதான் முக்கியமானதால அதை போடாம விட்டீங்கன்னா வேலை செய்யாது. இது எல்லாமே முக்கியம்தான். இப்போ பார்ப்போமே. இப்போ இதுல வந்துட்டு இந்த ரவுட்ல என்னென்னு செட் பண்றேன்னு பார்ப்போம். சரியா? ரவுட்ல இம்போர்ட் ஆயிட்டு தானே. சாரி, இதுல இம்போர்ட் ஆகல. ஒன் மினிட். ஓகே, இம்போர்ட் ஆயிட்டு. இப்போ ரவுட்டர் இம்போர்ட் ஆயிட்டு. இப்போ என்னடா இம்போர்ட் ஆயிட்டான்னு பார்க்கணுமே. இந்த இம்போர்ட் வந்துட்டு பிழைச்சுதுன்னு சொன்னா, இம்போர்ட் வந்துட்டு பிழைச்சுதுன்னு சொன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. சரியா? நான் வந்துட்டு ரவுட்டர் ஐக்கன்ஸும் இம்போர்ட் பண்ணலாமே. அப்போ ஆரம்பத்தில் இருக்கா வந்து ரவுட்டர் போடைக்க ரவுட்டர் ஐக்கன் இம்போர்ட் ஆயிட்டு. அப்ப ஆரம்பத்துல நான் ரியாக்ட் இது பண்ண ஸ்டாண்டர்ட்ல அப்ப நான் வந்து இம்போர்ட்டை செக் பண்ணல, என்னடா ரவுட்டிங் வேலை செய்யலன்னு பார்த்தா அது ரவுட்டரோட ஐக்கன் மட்டும் வந்திருந்தது. அப்ப கடைசியா தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, அங்க மேல இம்போர்ட் ஆனது புள்ளை அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க பாருங்க, ரியாக்ட் ரவுட்டர் டோமில கணக்கா ரவுட்டர் இம்போர்ட் ஆனோம். அப்ப சரியா இதை நாங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அதுக்கு பிறகு ரவுட்டையும் நாங்கள் இம்போர்ட் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி இப்படி சஜஸ்டாக இருந்தானே அதை நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா நார்மலாக இது பண்ணோம். நீங்கள் அந்த ரியாக்ட் ESLintதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ பாத்தை கொடுத்தா இப்போ எந்த பாத்தில் வரணும். சரி, இப்போ இதில் பாருங்க, இந்த பாத்தண்டா என்னண்டா இதில் டராஸ் இருப்போம், வேற டராஸ். இப்போ இதில் பாருங்க, இந்த daras.lkன்றது அதோட வெப்சைட், அதோட டொமைன் நேம். அப்படித்தானே? daras.lkன்றது அதோட வெப்சைட், சாரி அதோட டொமைன் நேம். அப்ப இந்த டொமைன் நேம் தான் எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு ஆள் கேட்டு இருந்த 5173 வச்சு இந்த டொமைன் நேம் தான் இந்த 5173 ரிப்ளேஸ் பண்ணுது எங்களுக்கு. சரியா? இப்ப நீங்க வந்துட்டு இப்ப பாருங்க, daras.lkன்றதோட பேஜ் நான் என்டர் பண்ண உடனே எங்களுக்கு கொண்டு வருகுது. ஆனா இந்த ரவுட்டிங்கை பாருங்க, சிம்பிளா தான் இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு அங்கால நான் வந்துட்டு ஒன்று டைப் பண்ண வேண்டாம். ஹலோ ஒன்று டைப் பண்ண வேண்டாம். இது தனி பேஜ், இது வேற ஒரு பேஜ். விளங்குதா? இது வேற ஒரு பேஜ். அப்ப இதைத்தான் நாங்கள் செட் பண்ண போறோம். அப்ப இதுல பாருங்க, பார்த்து என்னது சிம்பிளா ஹோம் பேஜ் என்று சொன்னா இப்படி போட்டுட்டு இதுல வந்து என்னன்னா கம்போனண்ட்டை நான் செட் பண்ணணும். இப்போ நான் இந்த ரியாக்ட் இருக்கிறதெல்லாம் அழிக்கிறேன்னா இப்போ கம்போனண்ட்டை செட் பண்ணணும். எங்களுக்கு ஹோம் போன உடனே என்ன கம்போனன்ட் வரணும்? அதாவது கெஸ் பண்ணுங்க ஆப்போம். இந்த இடத்துல வர எங்களுக்கு என்ன கம்போனன்ட் வரணும்? சட்ல நீங்க போடுங்க. ஆரா கெஸ் பண்ணி சரி என்று சொன்னா சட்ல போடுங்க. இந்த கம்போனன்ட் என்ன வரணும்ன்றது எனக்கு சட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது கம்போனன்ட் இல்ல, சர்ச் பார்ன்றது கம்போனன்ட் இல்ல, ஹோம் பேஜ்ன்றது கம்போனன்ட். சரியா? ஹோம் பேஜ்ன்றது
கம்போனன்ட். அவ்வளோ சர்ச் பார்ன்றது கம்போனன்ட் இல்லை, நாங்கள் அப்படி கம்போனன்ட் எழுதல தானே ஸ்டில். அப்போ அது வந்து மற்றது இண்டெக்ஸ்ன்றது ஃபைல் தானே, இது நாங்கள் இண்டெக்ஸ்ன்ற ஒரு கம்போனன்ட்டும் எழுதலை. ஓகே, கிரேட். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், என்ன கம்போனன்ட் எங்களுக்கு வரணும், ஹோம் பேஜ்ன்ற கம்போனன்ட் வரணும். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். சரி, இப்போ ஹோமுக்கு போனால் ஹோம் பேஜ் வரணும். சரி, இப்போ நாங்கள் செக் பண்ணுவோம். சரியா, இப்போ பாருங்க என்ன எரர் வருது. யூ கேன் ரவுட்டர் இன்சைட் ரவுட்டர் இட்ல வேற மோர் தேன் ஒன் எரர். இப்போ என்ன நடந்த அதில் ரவுட்ஸ் பாதிச்சுட்டேன். ரவுட்ஸுக்கு பதிலாக ரவுட்டரை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் இஷ்யூ நினைக்கிறேன். நவ் ஒர்க்கிங். ஓகே ஃபைன். நம்ம திருப்பி இருக்கா சொல்கிறேன் அதை இப்போ இவ்வளோத்தையும் செய்ததை. சரியா, ஓகே. இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ இதில் என்னென்னா, இப்போ ரவுட்ஸுக்கு பதிலாக நான் ரவுட்டர்ன்றதை யூஸ் பண்ணதால அந்த எரர் ஒன்று வந்தது. ஸோ இப்போ நான் ரவுட்ஸ் மாற்றின அப்புறம் இதில் ஒர்க் பண்ணது. ஓகே, எனிவே இப்போ இதில் வந்து ரவுட்ஸுக்குள்ளே ரவுட் போடுறீங்க. ரவுட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்த நீங்கள் வந்துட்டு செட் பண்ணுறீங்க. சரியா, அப்போ சிம்பிளாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோம் பேஜ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும், இப்படி இதோட நின்றுந்தானே. அப்போ சிங்கிள் இது வந்துட்டு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எலிமெண்ட் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த எலிமெண்ட்டோ அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்றீங்க. சரி, அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, give me a minute. சாரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னன்னா, ரவுட் வந்துட்டு என்னொன்று செய்ய போறோம். இப்போ அபவுட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா, அபவுட்டுக்கு எலிமெண்ட் போட்டுட்டு about page என்ன about page எஸ் இதில் about page வந்துட்டு கம்போனண்டாக கொடுக்கணும். about page எஸ் element is equal to ஓகே, எலிமெண்ட் ஈக்குவல் கொடுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு பாருங்க, இப்போ நான் என்ன செய்யறேன்னா about டைப் பண்ணேன்னா about us பேஜ் வருது. சரியா, நார்மல் அப்படி போனோம்னா இந்த பேஜ் வருது. இதே மாதிரி வந்துட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போனால் அந்த பேஜ் ஒன்றும் வராது. அப்போ எந்த பேஜ் எந்த கம்போனன்ட் எந்த பேஜுக்கு வந்து ரெண்டர் ஆகணும்ன்றதை தான் இதில் குறிக்குது. விளங்குதா? அப்போ இப்போ எந்த பேஜ் இதைத்தான் நாங்கள் வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த பேஜ் எங்கே வரணுமன்றதை நாங்கள் வந்துட்டு அதில் டிசைன் பண்ணுவோம். சரி, அப்போ அதுதான் ரவுட்டர்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது இந்த ரியாக்ட் ரவுட்டர் டொமன்ற இந்த மாடியூல். சரிதானே? ஓகே ஃபைன். இப்போ இதே மாதிரி வந்து நாங்கள் இத்தனை பேஜஸும் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்குரிய ரவுட்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் பாருங்க, இப்போ இதில் நான் வந்துட்டு சும்மா ஒன்று அடிச்சான் ஹலோ ஒன்று அடிச்ச உடனே வி ஆர் sorry an error occurred சொல்லி இருக்கு. சில பேஜஸ் நீங்க போயிருக்க 404 எரர் அப்படின்னு சொல்லி வரங்க. எத்தனை பேர் 404 எரர் பார்த்துருக்கிறீங்க? பெரிய 4 பெரிய சைபர் பெரிய 4 ஓட்டு இது வந்து இப்படி ஒரு பேஜ் இல்லைன்னு நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க. எனக்கு கிரேட். ஸோ அதே மாதிரி ஒன்று செய்வோம். என்ன, நாங்களும் வந்துட்டு எங்களிலேயே வந்துட்டு நிறைய பேர் வேற பேஜஸ் வந்துட்டு டைப் பண்ணி பார்க்கலாம் தானே. அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, இது பண்ணிட்டு ஸ்டார், இந்த 8 ஸ்டாரை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு ஒரு எலிமெண்ட் ஒன்று கொடுக்கணும். எலிமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு சரியா, இப்படி இதை நாங்கள் வந்துட்டு முடிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன செய்யறேன்னா, இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். சரி, அதில் வந்துட்டு பேராகிராஃப் டேக் கொண்டு கொடுக்குறேன். அதில் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், திஸ் பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, இது எல்லாமே எலிமெண்ட் தான். சரியா, எல்லாமே HTML இது தான். அப்போ இதில் போட்டாலும் அப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்க, போய்க்க திஸ் பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட், திஸ் பேஜ் நாட் ஃபவுண்ட் இஸ் வராது. ஓகே, எனிவே திஸ் பேஜ் நாட் ஃபவுண்ட் ரெண்டு கொடுக்குறேன். சரியா, ஓகே. அப்போ நான் வந்துட்டு ஹோம் பேஜ்னா நார்மலாக ஹோம் பேஜுக்கு போனால் ஹோம் பேஜ் வரும். அடுத்தது அபவுட் போனேன்னு சொன்னால் அபவுட் அஸ் பேஜ் வரும். இது தவிர எந்த ஒரு பேஜுக்கு போனாலும் இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் வரும். சரியா, விளங்கினதா? சிம்பிளா? எத்தனை பேர் ரியாக்ட் சிம்பிள்னு யோசிக்கிறீங்க? இப்படின்றா சிம்பிள்ன்ட்டு கஷ்டம்ன்றாங்க, இப்படி கொடுங்க. அது நிறைய பேருக்கு நல்லா சிம்பிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சிம்பிள் ரியாக்ட் ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் சரியாக அதை வந்துட்டு யூஐ வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு அது சிம்பிள். என்ன, யாரோ ஒரு ஆள் வந்துட்டு நான் பேரை கவனிக்கல, பிடிக்கல, தோமஸ். இதெல்லாம் சிம்பிள். லைக் நீங்கள் வந்துட்டு ஓவரா யோசிக்க தேவையில்லை, சரியான சிம்பிள். சரியா,
ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களுக்கு இதை கிளிக் பண்ணினா அதுக்கு தனி பேஜ் போகணும் என்ன, அந்த பேஜுக்கு தான் நான் இப்போ போகணும். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபோன் அவுட் பேஜையும் ஃபோன் அவுட் போகிறதுக்கும் ஒரு பேஜ் வச்சுக்கிறேன். அதையும் சும்மா இப்போதைக்கு ஒரு கம்போனன்ட் தான், ஜஸ்ட் HTML CSS. சரியா, அப்போ அதுக்கும் வந்துட்டு ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். சரியா, ஃபோன் அவுட் பேஜ். சரி, பேஜ் விட்டு JSX எடுக்கிறேன். RFCல பேஜ். சரியா, அது கொடுத்துட்டு இதுக்கு மாதிரி என்ன செய்யறேன்னு சொன்னா, சாரி இதுல நம்பர் போடாது, நாட் ஃபவுண்ட் பேஜ். சரியா, சிம்பிளா கொடுத்துட்டு இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல இல்ல ஹோம் பேஜ். சரி, AppJSX ஆப்ல தானே மாத்தணும். இதுக்கு பதிலாக இந்த HTML பதிலாக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நாட் ஃபவுண்ட் பேஜ் என்ன சிம்பிளா போட்டு விட்டா இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு இப்படி ஒன்று போட்டிருக்கேன், சிம்பிளா கோ ஹோம் பட்டன் இருக்கும், அதுக்கு போட்டா போயிடும். சரியா, சிம்பிள் தானே, ஃபோன் போட்டேன். சரியா, இப்போ இதுக்குரிய பேஜுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஃபைலை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைலுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகணும். சரி, நான் அதை சிம்பிளா நல்ல என்னோட டைம் எங்களுக்கு மட்டும் இருக்கிறதால நம்ம ஒரு 5 minutesல நான் அதை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துக்கலாம். சரி, அப்போ ரவுட்டிங்ல இன்னொரு விஷயம் இருக்கு, ரவுட் அண்டு போட்டு பாத்துக்கு. சரியா, இதுல பாத்துக்கு போட்டுட்டு இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா, ப்ராடக்ட் வந்துட்டு இப்படி போட்டு இந்த கோலன் இந்த வழியா பாருங்க, கவனிங்க, முக்கியமான விஷயம். கோலன் போட்டுட்டு ப்ராடக்ட் ஐடி என்று போடுறேன். ப்ராடக்ட் ஐடி என்று போட்டுட்டு இதுக்கு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும். என்ன எலிமெண்ட் போடுறேன். ஓகே, நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். அது என்னது, சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் JSX. சரியா, SFC சாரி RFC, இதுல சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ். சரி, அப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் என்று போடுறேன். சரி, சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் என்று போட்டுட்டு இதையும் முடிச்சு விடுறேன். சரி, இதையும் முடிச்சு விட்டுறேன்னு சொன்னா எனக்கு இப்ப என்ன செய்ய முடியும் சொன்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க, வளமையா நாங்க அபவுட் ஒன்று போடுவோம். சரியா, அபவுட் ஒன்று போடுவோம், இல்லாட்டி அப்படி போடுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கோலன் போட்டு ப்ராடக்ட் ஐடியான்னு கொடுக்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுல நாங்க டீட்டெயில்டா படிக்க வேண்டிய விஷயம், நான் உங்களுக்கு மேலால சொல்றேன். சரி, இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுல ப்ராடக்ட் போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு அங்கால நீ என்னத்தை டைப் பண்ணினாலும் எங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு கொண்டா. சரி, இதுல ஒன்று அடிச்சாலும் இங்கலாம் இங்க வரும், மற்றபடி ஃபோன் அவுட் 4 இல்ல வரும். இதுல 2 அடிச்சாலும் இங்க வரும், ஜோன் டன்சன் அடிச்சாலும் இங்க வரும், ட்ரெண்ட் செட் அடிச்சாலும் இங்க வரும். அப்ப பாருங்க, இது சொல்றது டைனமிக் ரவுட்டிங்னு சொல்லுவோம். டைனமிக்கான ரவுட்டிங். என்ன வேறுமன்றதை நாங்க ப்ரெடிக்ட் பண்ணாம எக்ஸ்ட்ராவா செய்யறோம். ஸோ இதை தாண்டி தான் நாங்க அங்கால சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் செய்வோம். இதுல பாருங்க, இந்த பேஜ்ல வந்துட்டு நான் டராஸ் போறேன். டராஸ்ல போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் பாருங்க, ஒவ்வொரு ப்ராடக்டையும் கிளிக் பண்ணிக்க இதுல பாருங்க ப்ராடக்ட்ஸ் போட்டு அங்கால ஒரு டெக்ஸ்ட் வரும். இது எல்லாமே ஐடியா கட்ச் பண்ணி எடுப்பாங்க. எடுத்து தான் இது என்ன ப்ராடக்ட்ன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணும். விளங்குதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் மட்டுமட்டா இருக்கிறதால நான் இதோட இது பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இப்படித்தான் வந்துட்டு ரெண்டமே வந்துட்டு செய்யக்கூடிய லைக் டைனமிக்கா செய்யற விஷயம் இருக்கும். சரியா, ஓகே ஃபைன். இப்போ நான் டக்குன்னு ஒரு 2 minutesல நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நீங்க ரியாக்டுக்கு நிறைய பேர் வந்துக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, எப்படி அதுல ரோட் மேப் என்ன அப்படின்ற மாதிரி, ரியாக்ட் டெவலப்பரா வர போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ரோட் மேப் என்னன்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. சரியா, ஓகே. நான் வந்துட்டு என்ன மாதிரின்னு சொன்னா, நீங்க ஒரு டெவலப்பர், ரியாக்ட் சொல்லிக்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் அந்த கிளைண்ட் சொன்னா தானே அந்த விஷயங்கள், ஒரு இதை டெவலப் பண்றதா, வெப் பேஜை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு சிங்கிள் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் டெவலப் பண்றதா இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லி நார்மலா இண்டஸ்ட்ரியில இருக்கு. சரியா, ஃப்ரண்ட் அண்ட் சைடால ஒர்க் பண்றாங்க, ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி தங்களோட கரியரை பில்ட் பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு போக வேண்டாம். முதலாவது HTML.
சரியா? HTML வந்துட்டு உங்களுக்கு தரவா தெரியும். அதுல வந்துட்டு இருக்கிற எல்லா டேக்ஸையும் மேக்ஸிமம் நீங்க ஒருக்காவது ட்ரை பண்ணி இருக்கணும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகேக்க உங்கள்ட்ட வந்துட்டு அது வரைக்கும் பாவிக்காத என்ன சொல்றது பாவிக்காத இதெல்லாம் கேட்பாங்க. என்னது நீங்க இது வரைக்கும் பாவிக்காத டேக்ஸ் எல்லாம் சில பேர் சில நேரங்கள்ல கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அடுத்த விஷயம் சிஎஸ்எஸ். HTML உங்களுக்கு எவ்வளவு தரவா தெரியணுமோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் உங்களுக்கு தரவா தெரியணும். சிஎஸ்எஸ் வந்துட்டு சும்மா உங்களோட ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். வேணும்னு சொன்னா லைக் பார்த்துட்டு இதை எங்களை எடுத்து அதை அங்கே எடுத்து இதை அப்படி செய்வேன் அப்படி செய்வோம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. யாரு உங்களோட கிளைண்ட்ஸா இருக்கட்டும் உங்களோட இதா இருக்கட்டும். சரியா? ஓகே. அப்ப அப்படித்தான் வந்துட்டு உங்களோட உங்களோட என்ன சொல்றது உங்களோட சிஎஸ்எஸ் இது இருக்கணும். எல்லாம் ஒரு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். சிஎஸ்எஸ் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, எப்படி சென்டர் பண்றது, எப்படி சைட்ல கொண்டு வருது, எப்படி நேரம் இது பண்றது, எப்படி பிரட்டுறது, எப்படி நிமித்துறது, சகலதும் உங்களோட ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். சரியா? அது சிஎஸ்எஸ். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்க ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல டெவலப் பண்ணணும்னு சொன்னா, ரியாக்டோ, ஆங்குலரோ, வியூவோ, எனிதிங் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம உங்களால செய்யவே இல்லாது. ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னா ஒரு 100% உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம அது PHP டெவலப் பண்ணா என்ன, பைத்தன்ல டெவலப் பண்ணா என்ன, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம இன்டராக்டிவான சைட் செய்ய முடியாது. சரியா? அப்ப நீங்க ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். சரியா? கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுல இப்ப நீங்க சில பேர் கேட்டிருந்தீங்க ஜாவா ஸ்கிரிப்டை வந்து லைக் பேசிக்கா தெரிஞ்சுக்கொண்டு இங்க வரலாமான்ற மாதிரி, லைக் ரியாக்டுக்கு நான் படிக்கலாமாண்டா. அப்படி இல்லை. ரியாக்ட் தெரியணும்னு சொன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட டீட்டெயில்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் டீட்டெயில்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் ரியாக்டா இருக்கலாம், ஆங்குலரா இருக்கலாம், வியூவா இருக்கலாம். நீங்க மூன்றும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற தேவையில்லை. ஏதாவது ஒன்று தரோவா தெரிஞ்சிருக்கணும். சரி, நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரி, நீங்க நிறைய பேர் இப்ப நானும் வந்துட்டு லிஸ்ட் ரீசன்ட் இருக்க இல்லை சில எங்க இன்டேக் எடுக்கிறதுன்னு சொன்னா இன்டர்வியூஸ் கேட்க பார்ப்பேன். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது ஆங்குலர் தெரியும், ஆங்குலர்ல என்ன தெரியும், அந்த பேசிக்ஸ் தெரியும், ரியாக்ட்ல என்ன தெரியும், ரியாக்ட்ல பேசிக்ஸ், வியூல என்ன, வியூவிலையும் பேசிக். இப்படி வந்துட்டு வாராக்களை நாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேக்சிமமான கம்பெனிஸ்ல அப்படியான ஆக்களை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதே வந்துட்டு ரியாக்ட்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, டீப்பரா உங்களுக்கு விஷயம் தெரியும், இல்லாட்டி ஆங்குலர்ல உங்களுக்கு டீப்பா தெரியும்னு சொன்னா நீங்க வந்துட்டு இப்ப கம்பெனில ஆங்குலருக்கு தான் வேகன்சி இருக்குது, ஆனா உங்களுக்கு ரியாக்ட் டீப்பா தெரியும்னு சொன்னாலும் நீங்க இன்டர்வியூல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா சரி நான் வந்து குயிக் லேர்னர் டக்குன்னு நான் படிச்சிருவேன் அவ்வளவுன்னு சொன்னா சரி உங்களுக்கு இருக்கிற நாலேஜை பார்த்துட்டு அவன் நம்புவான். ஓகே, இவனுக்கு வந்துட்டு ஆங்குலர் தெரியுது, அப்போ ரியாக்டர் லேர்ன் பண்ணுவான், இல்லாட்டி ரியாக்ட் தெரியுது ஆங்குலர் ஈஸியா ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்டா எங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு 3லையும் ஒர்க் பண்ணிருக்கிறேன். அப்ப ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு டீப்பா தெரிஞ்சா டக்குன்னு சின்ன ஷிஃப்ட் வந்து கொடுக்கலாம், லைக் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அதுல அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? ஓகே. அப்ப அந்த விஷயம் ஏதாவது ஒன்று தெரியணும். அதை விட உங்களுக்கு அடிஷனல்ல வந்துட்டு கிட்ஹப், கிட்ன்னு சொல்லுவாங்க. கிட்ல வந்து ஸ்பெஷலா கிட்ஹப் இல்லாட்டி கிட்ல இல்லாட்டி பிட் பக்கெட், இந்த 3ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு அடிஷனல் இதாக இருக்கும். ஏன்னா கிட்ல வந்துட்டு கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. சரி, அதை தவிர உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீங்க டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம். அந்த விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனல் இதா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இதுதான் விஷயம். இதுதான் ரோட் மேப் பண்றது தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதை நீங்க வடிவா டீட்டெயிலாக லேர்ன் பண்ணினா உங்களுக்கு நல்லா. ஸோ நாங்களும் வந்து இப்போ ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ண போறோம், அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். அதுலேயும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ இருந்தாங்களுக்கு ஓவர் டு மாதிரி தான். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த பைத்தன் அல்லது ரியாக்ட் அல்லது வெப் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துட்டு வேற வேற இடங்கள்லயும் வந்துட்டு படிப்பிக்கிறாங்க. நீங்க ஏன் ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும், அதாவது எங்களை நீங்க ஏன் சூஸ் பண்ணணும்னு சொன்னா இதுல நீங்க லேர்ன் பண்ற எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் அதான் இருக்கும். ப்ராக்டிக்கலா வந்துட்டு நீங்க செஞ்சு பார்த்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு நாங்க எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு 4 to 5 years வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்கள்ட்ட வந்து நீங்க குயிக்கா வந்துட்டு உங்களோட டவுட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க கோர்சஸ் வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் அவங்களை ஈஸியா ஃபாலோ அப் பண்ணி நீங்க அடுத்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போய்க்க வந்துட்டு அவங்களோட கைடன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது எங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கல நாங்க எல்லாருக்குமே சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. அதை நீங்க உங்களோட ரெசியூம்லயும் ஆட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு அசைன்மெண்ட் பேஸ்டா இருக்கிறதால ஸோ நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் செய்யறதால ஈஸியா பில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்களோட வெபினார்ல ஜாயின் பண்ண உங்களை எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதோட இந்த வெபினாரை வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஜோன் டென்ஷனுக்கும் இந்த இதில் நான் ஸ்பெஷல் தேங்க் பண்றேன்.